நோய் மற்றும் கோளாறு உள்ளவர்கள் அவர்களுக்கு இந்த பிரச்சனை எப்படி ஏற்படுகிறது என்பதை பற்றியும் அதற்கான தீர்வுகளை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பு நேயர்களே, காலை வணக்கம். போன வாரம் சில வாரங்களாக இந்த இசிஜி, ரத்தம், சர்க்குலேஷன், ஆஞ்சியோகிராம்லாம் பற்றி பேசணும். இந்த வாரம் சில டெஸ்ட்டுகள் என்னென்ன பண்ணுவோம் அதை பற்றி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்போ நார்மலாக ஒரு இசிஜி எடுக்கிறோம். இசிஜி நார்மலாக இருக்குதுன்னு சொன்ன உடனே இதையும் நார்மல் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் சிம்டத்துக்கு ஏற்றவாறு ட்ரெட்மில் பண்ணணும், ஸ்ட்ரெஸ் இசிஜி எல்லாம் பண்ணணும்னு சொல்கிறோம். இந்த ஸ்டைலை பாருங்கள். இந்த ஸ்டைலில் நாங்கள் ஜென்ரலாக என்னென்ன டெஸ்ட்டு பண்ணுறது இந்த ஒரு ஸ்டைலில் காட்டுறேன். ஒன்று இசிஜி, அந்த ஏன் போட்டிருக்க இடம் தான் இசிஜி. எலக்ட்ரோகார்டியோகிராம்ன்றது அது எப்படின்னா, ஒவ்வொரு முறையும் இதயம் துடிக்குது இல்லைங்க. இதயம் துடிக்கும் பொழுது ஒரு எலக்ட்ரிக்கல் கரண்ட் ஜெனரேட் ஆகுது. அது கரண்ட் ஜெனரேட் ஆகிறது 1 மில்லி ஆம்பியர்ஸ், ரொம்ப ஸ்மால் கரண்ட், மில்லி ஆம்ப்ஸ். அந்த இதயத்திலிருந்து எலக்ட்ரிக்கல் கரண்ட்டு ஜெனரேட் ஆன உடனே அது உடம்பில் உள்ள எல்லா பாகங்களுக்கும் அது போகும். அது கரண்ட் நம்ம தொட்ட ஒன்று ஷாக்கில் அடிக்காது. ரொம்ப மைன்யூட் கரண்ட். அந்த எலக்ட்ரிக்கல் கரண்ட்டுனால தான் இதயமே துடிக்குது. அந்த எலக்ட்ரிக்கல் கரண்ட்டை நம்ம ஒயர் மூலம் அதை ஒரு மிஷின் மூலம் ரெக்கார்ட் பண்ணுறது தான் எலக்ட்ரோகார்டியோகிராம் பேர், இசிஜி. அதே மாதிரி மூளை செயல்படும்பொழுது எடுக்கின்ற அந்த இது தான் எலக்ட்ரோ என்கஃபலோகிராம். ஒவ்வொரு ஆர்கனும், முக்கியமாக இதயம், மூளையெல்லாம் எலக்ட்ரிக்கல் கரண்ட்டை ஜெனரேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ எலக்ட்ரிக்கல் கரண்ட்டு ஃப்ரம் தி இதயத்தை தான் எலக்ட்ரோகார்டியோகிராம். அதை 12 சேனல் எலக்ட்ரோகார்டியோகிராம், 12 லீட் எலக்ட்ரோகார்டியோகிராம் எல்லாம் எடுக்கிறோம். இந்த படத்தில் பாருங்களேன், இந்த இசிஜி எலக்ட்ரிக்கல் கரண்ட்டை கார்ட்லேருந்து வர்றதை கிராஃபை எடுக்கும் பொழுது நம்ம எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி, இதயத்தன்மை, இதயத்தில் ஹார்ட் அட்டாக் வர்றதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த இசிஜி. அடுத்தது பாருங்களேன், பி என்ற அதே ஸ்லைடில் எக்ஸ்ரே செஸ்ட் எடுக்கணும். நிறைய பேர் கேட்பாங்க, இசிஜி எடுத்துட்டிங்களே சொக்கலிங்க, எக்ஸ்ரே எடுக்கணுமா? எல்லா டெஸ்ட்டும் ஒன்றுத்துக்கு ஒன்று சப்போர்ட் பண்ண முடியுமே தவிர ஒரு டெஸ்ட்டை வச்சு நம்ம கம்ப்ளீட்டாக செய்ய முடியாது. இந்த எக்ஸ்ரே செஸ்ட் எதுக்கு எடுக்கிறோம்னா, இதை பாருங்கள், இந்த நடுப்புற இருக்க எக்ஸ்ரே செஸ்ட்டில் நார்மலாக இதயம் லங்ஸுக்கு நடுப்புறது. லங்ஸ் எப்பொழுதும் கருப்பாக இருக்கும், இதயம் ரத்தம் இருக்கிறதுனால வெள்ளையாக தெரியும். அந்த இதயம் நார்மலாக இருக்கும் பொழுது அந்த எக்ஸ்ரே கண்டுபிடிக்க முடியும். எப்போல்லாம் இதயம் பெருசாகுதோ, கார்டியோமெகாலி, கரெக்டாக நம்ம எக்ஸ்ரே செஸ்ட்டில் கண்டுபிடிக்க முடியும். சப்போஸ் ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வருது, இதய வேல்வில் அடப்படுது, இதயத்துக்குள்ளே துவாரம் இருக்கிறதுனா இதயம் கையளவில் இருக்க இதயம் பெருசாகும் பொழுது அது எக்ஸ்ரேயில் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். அந்த எக்ஸ்ரேயில் இதய பெருசாக கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லை, இதயுடைய வேலைகளை கூட எக்ஸ்ரேயில் கண்டுபிடிக்க முடியும். இதயம் கொஞ்சம் சரியாக வேலை செய்யலாம் வச்சுங்க, அந்த பெருசான இதயம் மட்டும் இல்லை, அந்த இதயத்துக்கு ரத்தம் வெளியில் போகாதனால லங்ஸ்லேயே ரத்தம் கொஞ்சம் கோத்துக்கும். அது பல்மனரி வீனஸ் கன்ஜெஷன் சொல்கிறோம். அதுவும் அக்யூரேட்டாக நம்ம எக்ஸ்ரேயில் கண்டுபிடிக்க முடியும். இதை ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இதயம் சின்னதாகிடும், லங் கன்ஜெஷன் குறையும். அதுவும் நம்ம அக்யூரேட்டாக செஸ்ட் எக்ஸ்ரேனால் கண்டுபிடிக்க முடியும். இப்போல்லாம் டிஜிட்டல் எக்ஸ்ரே வந்துடுச்சு, ரொம்ப இன்னும் அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இசிஜி, எக்ஸ்ரே. அடுத்து அதே ஸ்லைடில் 3வது சியில் பாருங்களேன். இந்த சி கீழே இருக்கிறது எக்கோகார்டியோகிராம் பேர். இந்த எக்கோகார்டியோகிராம் எக்ஸ்ரேயில் ரேடியேஷன் உண்டு, இசியில் நோ ரேடியேஷன், நத்திங். ஒரு நாளைக்கு 20 இசிஜி கூட எடுக்கலாம். எக்ஸ்ரே அடிக்கடி எடுக்கக்கூடாது, வேண்டிய முறையில் எடுத்துக்கலாம். இந்த எக்கோகார்டியோகிராம் சொல்கிறேன் இல்லைங்க, அல்ட்ராசவுண்ட் அப்டவுன் மாதிரி
எக்கோ கார்டியோகிராம்ன்றதுனால ஒரு சவுண்ட் வேவ் வச்சு அந்த சவுண்ட் வேவ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறது, எக்கோ ஆகிறது தான் நம்ம கிராஃபிக் ரெக்கார்டிங்கை எடுத்து இப்போ ரொம்ப அருமையான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அது. முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது சிங்கிள் டியாக எம்மோடுன்னு ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் 2D எக்கோ கார்டியோகிராம் வந்தது. அதுக்கப்புறம் 3D எக்கோ கார்டியோகிராம். இப்போ வந்து 4D எக்கோ கார்டியோகிராமும் வந்துடுச்சு. இந்த எக்கோ கார்டியோகிராம் இந்த படத்தில் பாருங்கள், கலர் ஃப்ளோ மேப்பிங் இருக்கிறதுனால இதயவுடைய தசைகள் எப்படி வேலை செய்யுன்னு தெரியும். இதயத்தில் இருக்கிற ஃப்ளோ ஆஃப் பிளட்டு கூட நம்ம அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க முடியும். அது வந்து ரீகஜிட்டேட் ஆகுதா, இதயம் எப்படி நல்லா வேலை செய்யுதான்றது கலர் ஃப்ளோ மேப்பிங்கில். இந்த கலர் ஃப்ளோ மேப்பிங்கில் 1/2 மினிட்டில் எல்லாம் பண்ணிட்டோம்னா இதயம் எப்படி வேலை செய்யுது, அந்த வேல்வ்ஸ் எதாவது லீக்கம் இருக்குதா, இதை இதயத்தில் ஹார்ட் அட்டாக்னால் துவாரம் ஏற்பட்டுருக்குதா, இதயமுடைய ஃபங்க்ஷன் எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கிறது எல்லாம் எக்கோ கார்டியோகிராம்னு 1/2 மினிட்டில் கண்டுபிடிச்சிட முடியும். எக்கோ கார்டியோகிராம் ரேடியேஷன் கிடையாது, எத்தனை முறைனாலும் பண்ணிக்கலாம். ரொம்ப சேஃபஸ்ட் நான் இன்வேசிவ் ஒரு டெஸ்ட் எக்கோ கார்டியோகிராம். இப்போ கலர்ஃபுல்லாக மேப்பிங்கில் 3D பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு எங்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதனே சொல்ல முடியும். இந்த எக்கோ கார்டியோகிராம் பண்ணும்பொழுது ஹார்ட் அட்டாக் வந்தோடனே கொஞ்சம் வந்து கம்மியாக வேலை செய்யும். மெடிசன்ஸ் கொடுத்து நாளடைவில் நல்லா வேலை செய்யும்பொழுது ஃபாலோ அப்பு கூட நம்ம சீரியல் எக்கோ கார்டியோகிராம் கண்டுபிடிக்கும்போது அதோடைய ஃபங்க்ஷன் எவ்வளோ தூரம் நல்லா இம்ப்ரூவ் ஆகுதுன்ட்டு எக்கோ கார்டியோகிராம் கண்டுபிடிக்க முடியும். அதில் வந்து 3D கூட நான் சொன்னேன். நான் இந்த எக்கோ கார்டியோகிராம் எப்படின்னா ஒரு 1/2 நிமிடம் 1 நிமிடத்தில் அக்யூரேட்டாக நம்ம கண்டுபிடிச்சி ஃபாலோ அப்புக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பண்ணுற ஒரு டெஸ்ட்டாக நாங்கள் நினச்சிட்ருக்கோம். அது கீழே பாருங்களேன், டின்றதை பார்த்தீங்கன்னா கொரோனரி ஆஞ்சியோகிராம் முதலே சொல்லிட்டு நான் போன வாரம் இன்வேசிவாக பண்ணுறது தான் கொரோனரி ஆஞ்சியோகிராம் ரைட் அண்ட் லெஃப்ட்டு. அடுத்த படம் பாருங்களேன், சிடி ஆஞ்சியோகிராம் நான் இன்வேசிவாக பண்ணுறோம். முந்தி ஒரு தடவை பண்ணும்பொழுது சொன்னேன், எலக்ட்ரோ கார்டியோகிராம் நார்மலாக இருக்கும் பொழுது ஸ்ட்ரெஸ்ன்றது டிஎம்டின்னு ஒரு எக்ஸ்ரே டெஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணி ஈஸி எடுக்குது டிஎம்டி. அதே மாதிரி இப்போ வந்து எக்கோ கார்டியோகிராமையே ஸ்ட்ரெஸ் எக்கோ கார்டியோகிராம் உண்டு. நார்மலாக இருக்கும் எக்கோ கார்டியோகிராம். அவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணி எக்கோ பண்ணும் பொழுது அந்த இதயத்தில் இருக்கின்ற இரத்த ஓட்டம் குறையும் பொழுது இதய தசைகள் சரியாக வேலை செய்யலைன்னா ஸ்ட்ரெஸ் இசிஜி மூலம் அது எவ்வளோ தூரம் இதயம் இரத்த குழாய் அடைப்பட்டிருக்கிறது, இதயம் இரத்த குழாய் அடைப்படுவதால் இது ஏற்படுகின்ற பாதிப்பெல்லாம் கூட ஸ்ட்ரெஸ் எக்கோ கார்டியோகிராம் பண்ண முடியும். இந்த எக்கோ கார்டியோகிராம் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக சர்ஃபேஸில் செஸ்ட்டில் வச்சு பண்ணுறது தான் டிரான்ஸ்தொராசிக் எக்கோ கார்டியோகிராம் பேர். இப்போ இன்னொரு புது டெக்னிக்காக சின்ன ஒரு டியூப் வந்து உணவு பாதை வழியாக போட்டு அது ஈசோஃபேஜியல் எக்கோ கார்டியோகிராம் போகும்பொழுது அந்த ப்ரோப் வந்து இதயத்துக்கு கிட்ட போகும்பொழுது இதயத்துடைய அமைப்பை ரொம்ப நுண்ணியமாக கவனிக்கிற மாதிரி அந்த வேல்வ்ஸு அந்த இதய ஃபங்க்ஷன். சப்போஸ் சின்ன கிளாட் மாதிரி வந்து இதயம் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து செயலிழக்கும் பொழுது இதய சாம்பரில் லெஃப்ட் வென்ட்ரிக்கிளோ லெஃப்ட் ஏடிஎத்துலேயோ சில சமயம் கிளாட் ஃபார்ம் ஆகலாம். அந்த கிளாட் ஃபார்ம் ஆகிறதோட அக்யூரேட்டாக வந்து நம்ம ஈசோஃபேஜியல் எக்கோ கார்டியோகிராம் அதுவும் நான் இன்வேசிவ் தான். இது அனைத்து டெஸ்ட்டுகளும் ஒன்றுக்கு ஒன்று சப்போர்ட்டாக இருக்குன்னு தவிர இண்டிபெண்ட்டாக நம்ம எதுவுமே வச்சு பண்ண முடியாது. அதான் நிறைய பேர் கேட்பாங்க என்னுடைய நோயாளிகள்லாம், ஏன் சார் ஈஸியாக எடுத்துட்டிங்களே, எக்கோ எடுக்கணுமா எக்ஸ்ரே எடுக்கணுமா, ஒவ்வொன்றுத்துக்கு சப்போர்ட்டிவாக சப்ளிமெண்ட்டாக பூரணமாக குணம் எந்த வியாதி இருக்கும் தன்மையை இதெல்லாம் நான் இந்த டெஸ்ட்டு அனைத்தையும் செய்யும் பொழுது இதயத்துடைய இரத்த குழாய் அடைப்பு எவ்வளவு இருக்குது, எந்த இடத்துலலாம் இருக்குது, அந்த அடைப்பினால் ஏற்பட்ட பாதிப்பு இதயத்துக்குனால் என்ன, அந்த இதயம் செயல்படுவது எது, அனைத்தும் எல்லா டெஸ்ட்டுகளும் ஒன்று சப்ளிமெண்ட் பண்ணி காம்ப்ளிமெண்ட் பண்ணி மொத்தமாக வந்து கண்டுபிடிக்கிற இதுக்காக தான் இவ்வளோ டெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இன்சூரன்ஸ் எல்லாம் ஃப்ரீயாகவே பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒன்லி திங் வந்து அந்த எலக்ட்ரோ கார்டியோகிராம் எக்கோ கார்டியோகிராம் எத்தனை முறையாலும் பண்ணிக்கலாம். பட் மீதிலாம் வந்து நம்ம எக்ஸ்ரே செஸ்ட்டு சரி, அது ரொம்ப மினிமல் ரேடியேஷன். சிடி ஆஞ்சியோ கொரோனரி ஆஞ்சியோவும் ஒரு 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணால் அடிக்கடி பண்ணுறதை தவிர்ப்போம். உங்கள் டாக்டரே அப்படி தான் தவிர்த்து பண்ணுவாங்க. இந்த டெஸ்ட்டுகள்லாம்
கட்டாயம் பண்ணிக்கணும் தேவைப்படும் பொழுது. இந்த டெஸ்ட்டில் எப்படின்னா 20 வயதை தாண்டியவங்க அனைவரும் ஃபஸ்ட்டு வந்து பிளட் டெஸ்ட்டில் வந்து சுகர், கொலஸ்ட்ரால், அதோட பிளட் ப்ரெஷர், இசிஜி, எக்ஸ்ரே எடுத்துக்கணும். அப்புறம் எவ்வரி 5 வருடங்களுக்கு ஒரு முறை டெஸ்ட் 40 வயசு ஆனவுடனே இந்த டெஸ்ட்டு ஒவ்வொரு வருஷமும் பண்ணணும். பட் சில ஆண்களும் பெண்களும் 20-25 வயதிலேயே நாங்கள் எக்கோ கார்டியோ ஆஞ்சியோகிராம் பண்ண வேண்டிய நிலை வந்து வேண்டும் இருக்கும். எப்படின்னா அவங்களுக்கு எதிர் ரத்த அடைப்புன்னு நம்ம சஸ்பெக்ட் பண்ணும் பொழுது மருத்துவ ஆலோசனை பிரகாரம் நீங்கள் செய்துக்கிட்டால் போதும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு நாளும் சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை பற்றி கூறி அவற்றை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் பேசி வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனையை நம் முன் வைக்கப் போகிறார் என்பதை காணலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் சென்னை கெல்லிஸில் உள்ள சிறார் கூர்நோக்கு பள்ளியில் நடந்த கலவரங்கள் அல்லது அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த சிறார்கள் 2 குழுக்களாக பிரிந்து அவர்களுக்குள் மோதிக்கொண்ட அந்த சம்பவம், அதில் பலர் தப்பிச் சென்றது, பிறகு அதில் சிலர் தங்களுடைய கழுத்தை தாங்களே அறுத்து கொண்டு தற்கொலைக்கு முயற்சித்தது என அன்று நடந்த பல சம்பவங்கள் மிகவும் அதிர்ச்சியூட்டக்கூடியதாக இருந்தன. அதிர்ச்சியூட்டக்கூடியதாக இருந்தது மட்டுமல்ல, இளம் குற்றவாளிகளை உருவாக்கக்கூடிய ஒரு சமூகம், அதே சமயத்தில் அந்த இளம் குற்றவாளிகளை அந்த குற்ற மனப்பான்மையிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அந்த கடமையில் அரசு என்ன செய்தது, என்ன செய்யவில்லை என்பது தொடர்பான பல கேள்விகள் இன்று தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகின்றன. முக்கியமாக சிறார் குற்றவாளிகள் தொடர்பான அணுகுமுறையில் அல்லது அந்த சிறார் குற்றவாளிகளை மீட்பதற்கான அணுகுமுறையில் மிகப்பெரிய கோளாறுகள் இருப்பதை, தவறுகள் இருப்பதை தொடர்ந்து வரக்கூடிய பல செய்திகள் சுட்டிக்காட்டின. கெல்லிஸ் சிறார் கூர்நோக்கு பள்ளியில் நடந்த இந்த சம்பவம் என்பது அதனுடைய ஒரு மிகப்பெரிய நோயினுடைய ஒரு வெளிப்படையான ஒரு அறிகுறி என்று சொல்லலாம். பொதுவாக சிறார் குற்றவாளிகளை எப்படி அணுகுவது? சட்டப்படி அல்லது வழக்கமான குற்றவியல் சட்டப்படி 18 வயதிற்கு கீழ் இருக்கவர்கள் செய்யக்கூடிய குற்றங்களை நாம் ஒரு வளர்ந்த குற்றவாளிகளை அணுகுவது போல அணுகக்கூடாது என்கிற அடிப்படையில் தான் இந்த சிறார் குற்றவியல் சட்டங்கள் இயற்றப்பட்டன. அதற்கான தண்டனை முறைகள் உருவாக்கப்பட்டன. முக்கியமாக எதற்காக இத்தகைய சட்ட விதிமுறைகளை உலகம் முழுக்க இயற்றியிருக்கிறார்கள் என்று சொன்னால், 18 வயதிற்கு கீழே குற்றங்களை செய்யக்கூடியவர்கள் குற்றத்தினுடைய தன்மை, விளைவு ஆகியவற்றை பற்றி ஒரு தெளிவாக சிந்திக்க முடியாத ஒரு பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள். அதனால் முழுமையாக அவர்களை அதற்கு பொறுப்பாக்கக்கூடாது என்பது மட்டுமல்ல, பல சமயங்களில் அவர்கள் அறியாமல் பிற குற்றவாளிகளினுடைய கையாட்களாக கூட அவர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது என்கிற அடிப்படையிலும் கூட ஒரு மனித நீதியின் அடிப்படையில் அந்த சிறார்கள் என்பவர்கள் குறைந்தபட்ச தண்டனையுடன் அவர்கள் மீண்டும் சிறந்த மனிதர்களாக சமூகத்திற்கு மீண்டு வர வேண்டும், திரும்பி வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சிறார் குற்றவியல் சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அதோடு மட்டுமல்லாமல் இத்தகைய ஒரு சட்டங்களின் அடிப்படையில் தண்டிக்கப்படக்கூடியவர்களுக்கு குறைந்தபட்சமாக 3 ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை இருக்கக்கூடாது என்கிற ஒரு விதிமுறையும் இருக்கிறது. அதோடு சேர்த்து மிக முக்கியமாக அவர்களை வழக்கமான குற்றவாளிகளோடு சேர்த்து அடைத்து வைக்கக்கூடாது. அவர்களுக்கென்ன தனியான ஒரு சிறப்பு ஒரு முகாம்கள், அதாவது சீர்திருத்த பள்ளிகள் என்று அழைக்கக்கூடிய அந்த கூர்நோக்கு இல்லங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்கிற விதிமுறைகளை எல்லாம் வகுக்கப்பட்டிருக்கின்றன. இது எல்லாமே ஒரு விதத்தில் இளம் குற்றவாளிகளாகவே வாழ்ந்துவிடக்கூடாது, அவர்கள் அதிலிருந்து மீட்கப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் குற்றப்பின்புலத்திலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு நிலையிலிருந்து தான் இந்த விஷயங்கள் உருவாக்கப்படுகின்றன. ஆனால் நடைமுறையில் என்ன நடக்கிறது? நிச்சயமாக சிறார் குற்றவாளிகளினுடைய ஒரு குற்றம் சார்ந்த சில விஷயங்கள் அதிர்ச்சியூட்டக்கூடியதாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது நினைத்து பார்க்க நாம் அஞ்சக்கூடிய சில குற்றச்செயல்களுக்கு இந்த சிறார் குற்றவாளிகள் பல சமயங்களில் அதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியதெல்லாம் கூட நாம் பார்க்கிறோம். கொலைகள், பாலியல் வன்முறைகள் போன்றவற்றிலும் கூட சில சமயம் சம்பந்தப்பட்டு விடுகிறார்கள். ஆனாலும் கூட சிறார் குற்றங்களுக்கான நீதியின் அடிப்படையில் தான் அவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும் என்கிற கருத்து வலுவாக ஒலித்து வருகிறது. அதில் எந்த விதமான ஒரு தவறும் இல்லை. அப்படி ஒலிக்கிற அந்த கருத்தின் அடிப்படையில் இந்த மீட்கப்பட வேண்டிய சிறார் குற்றவாளிகள்
எப்படி விசாரிக்கப்படுகிறார்கள், எப்படி தண்டிக்கப்படுகிறார்கள் என்பதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. பல சமயங்களில் இந்த சிறார் குற்றவாளிகளை அதற்குரிய ஒரு அணுகுமுறையோடு விசாரிப்பதற்கான ஒரு நடைமுறை ஏற்பாடுகள் இல்லை என்பதை நாம் இங்கே பதிவு செய்ய வேண்டும். முக்கியமாக ஒவ்வொரு காவல்துறையிலும் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் சிறார் குற்றவாளிகள் செய்யக்கூடிய குற்றங்களை விசாரிப்பதற்கான ஒரு தனிப்பட்ட சிறப்பு அதிகாரி இருக்க வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. ஆனால் எந்த காவல் நிலையத்திலும் அப்படிப்பட்ட அதிகாரிகள் இல்லை. ஏன் இப்படிப்பட்ட ஒரு விதிமுறையை வைத்திருக்கிறார்கள் என்றால், வழக்கமாக குற்றங்களை அணுகுகிற விதத்தில் இந்த சிறார் குற்றவாளிகளை அணுகக்கூடாது என்பதற்காகவும், அதே சமயத்தில் அவர்களை அத்தகைய குற்றச்செயல்களிலிருந்து அதற்குரிய நியாயங்களோடு அவர்களை அணுக வேண்டும் என்பதற்காகவும் தான் அத்தகைய ஒரு விதிமுறை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக அவர்களுடைய அடிப்படை மனித உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்கிற ஒரு நம்பிக்கை சட்டத்திற்கு இருக்கிறது. ஆனால் நடைமுறையில் அப்படிப்பட்ட ஏற்பாடுகள் இல்லை. மாறாக இந்த எல்லா வழக்குகளையும் விசாரிக்கக்கூடிய அதே காவல்துறை அலுவலர்கள் தான் இவர்களையும் விசாரிக்கிறார்கள். ஆனால் சட்டம் என்ன சொல்கிறது என்றால், எப்படி போதைப்பொருள் தடுப்பிற்கு என்ன தனி அதிகாரிகள் இருக்கிறார்களோ, அதே போல் பெண்கள் தொடர்பான குற்றங்களுக்கு விசாரிப்பதற்கென்று எப்படி தனி அதிகாரிகள் இருக்கிறார்களோ, அதுபோன்று சிறார் குற்றவாளிகளுக்கும் இருக்க வேண்டும் என்கிற அந்த விதிமுறைக்கு மாறாகத்தான் இந்த சிறார் குற்றவாளிகள் நடத்தப்படுகிறார்கள். பல சமயங்களில் தற்செயலாக ஏதாவது ஒரு சிறு குற்றங்களை செய்துவிடக்கூடியவர்கள், அவர்கள் ஏதாவது ஒரு கோபத்தில் ஒரு சக மாணவர்களை அடித்து காயப்படுத்தி இருக்கலாம், அல்லது வீடுகளில் சிறு சிறு திருட்டுகளை அவர்கள் ஏதாவது ஒரு விளையாட்டாகவோ அல்லது ஒரு மன உந்துதலின் அடிப்படையிலோ செய்திருக்கலாம். இப்படிப்பட்ட குற்றங்களை செய்யக்கூடியவர்களை நாம் தொழில்முறை குற்றவாளிகளோடு நாம் இணைத்து பார்க்கக்கூடாது. மாறாக அவர்களை ஒரு தற்காலிகமாக அல்லது ஒரு தற்செயலாக குற்றமளித்தவர்களாக பார்க்க வேண்டும். ஆனால் ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தொழில்முறை குற்றவாளிகளை நடத்துவது போல உடனடியாக அவர்களை கூர்நோக்கு பள்ளிகளுக்கு அல்லது சிறார் சட்டங்களுக்கு கீழ் அவர்களை தண்டிப்பது என்பது பல சமயங்களில் அவர்கள் மேலும் குற்ற மனப்பான்மை கொண்டவர்களாக மாறுவதற்கே அவர்களை இட்டுச் செல்கிறது. இது மிக ஆபத்தான ஒன்று. பல சிறிய வழக்குகளில் காவல்துறையினரே அவர்களுக்கு ஜாமீன் வழங்கியோ அவர்களை எச்சரித்தோ அனுப்பிவிட முடியும். ஆனால் அப்படி நடப்பதில்லை. இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனை இதில் என்னவென்று கேட்டால், ஏதாவது ஒரு இளம் குற்றவாளியாக ஒருவர் ஏதாவது ஒரு குற்றத்தை ஒரு முறை செய்துவிட்டால் பிறகு என்ன ஒரு குற்ற வழக்கு வந்தாலும் அந்த சிறுவர்களை கூப்பிட்டு விசாரிப்பது அல்லது அவர்கள் மீது சில சமயம் பொய் வழக்குகளை போடுவதும் கூட காவல்துறையின் நடைமுறையாக இருக்கிறது. இது ஒரு புறம். இன்னொரு புறம் இப்படி நிறைய சிறார் குற்றவாளிகளை சிறைக்கு கொண்டு வருகிற ஒரு போக்கு இருக்கிறது. ஆனால் சிறைச்சாலைகளில் அவர்களை பராமரிப்பதற்கான போதுமான இடம் இல்லை, அலுவலர்கள் இல்லை, உளவியல் மருத்துவர்கள் இல்லை. சாதாரணமான குழந்தைகளை நீங்கள் அணுகுவதற்கே பராமரிப்பதற்கே பெரிய பிரயத்தனம் தேவைப்படும். ஆனால் இதுபோன்ற பிறழ்வுள்ள கொஞ்சம் குற்ற இயல்புள்ள இதுபோன்ற சிறார்களை பராமரிப்பதற்கு கூடுதலான ஊழியர்களும் உளவியல் மருத்துவர்களும் தேவை. ஆனால் அப்படிப்பட்ட ஏற்பாடுகள் மிக குறைவாகவே இருக்கின்றன. சிறார் குற்றங்களை தொடர்பான விஷயங்களில் போதுமான நியமனங்கள் இல்லை, அலுவலர்கள் இல்லை. இதன் காரணமாக குறைவான ஊழியர்கள் தங்களுடைய பணிச்சுமையின் காரணமாகவும் சிறார் குற்றவாளிகளை அணுகுவது தொடர்பான தங்களுக்கு ஒரு பயிற்சி இல்லாத காரணத்தினாலும் அவர்களை வளர்ந்த குற்றவாளிகளைப் போல மோசமாக நடத்துகிறார்கள். இதன் காரணமாக வன்முறையில் ஈடுபடுவதற்கும் தற்கொலைக்கு தூண்டப்படுவதற்கும் தப்பிச் செல்வதுமாக முழுக்க ஒரு மிகப்பெரிய அமைதியற்ற சூழலுக்குள் இந்த சிறார் குற்றவாளிகள் தள்ளப்படுவதை நாம் பார்க்கிறோம். இது மிக ஆபத்தான ஒன்று. சிறார் கூர்நோக்கு பள்ளிகள் என்பதே சிறிய அளவில் குற்ற மனப்பான்மை கொண்டவர்களை திருத்தி முழுமையான மனிதர்களாக சமூகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்பதுதான். ஆனால் அவர்களை இதுபோன்ற செயல்களின் மூலமாக மேலும் மேலும் குற்றத்தன்மையுடையவர்களாக ஆக்கி இளம் குற்றவாளிகளை எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கிரிமினல்களாக மாற்றி அனுப்பக்கூடிய வேலையைத்தான் இதுபோன்ற கூர்நோக்கு பள்ளிகள் செய்யப்போகிறதா என்பது நம் முன்னால் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. நிச்சயமாக எல்லோருக்கும் மனித உரிமைகள் இருப்பது போல இளம் குற்றவாளிகளுக்கும் இருக்கிறது. அதை பாதுகாத்து அவர்களை மீட்டெடுப்பது சமூகத்தினுடைய அரசினுடைய கடமை என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதல்வர் முனைவர் வே. சுந்தர்ராஜ்.
ஒரு ஆராய்ச்சியாளரா, கல்வியாளரா, மீன்வளத்துறை அப்படிங்கிறது என்ன, இந்தியாவோட ஏற்றுமதியில் முக்கிய பங்களிக்கக்கூடிய இந்த துறையோட இன்றைய நிலைப்பாடு எப்படி இருக்கு, ஒரு கல்வியாளரா இதை பற்றின ஒரு படிப்பு அப்படிங்கிறது ஏன் இன்னைக்கு அவசியம், இப்படி பல விஷயங்களை, கருத்துக்களை நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதல்வர் அப்படிங்கிற முறையில் எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் முதல்ல வரவேற்கிறோம் சார். சந்தோஷம். மீன்வளத்துறை அப்படின்னு நம்ம பேசும்போது நம்ம நாட்டோட ஏற்றுமதியில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பு இடம் அப்படின்னா கடல்சார் பொருட்களுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கடல் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் என்ன, இந்த இனப்பெருக்கத்தை, இதோட உற்பத்தியை அதிகப்படுத்துறதுல அரசோட பங்களிப்பு எப்படி இருக்குது, இந்த துறை சார்ந்த புரிதலே மக்கள் மத்தியில் எவ்வளோ தூரம் இருக்குது, மீனவர்கள் எவ்வளோ தூரம் உயிரை பணயம் வச்சு கடல் மூலமாக பல பொருட்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க, அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கு, இதை நம்ம அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும், இன்னும் ரொம்ப சரியான முறையாக இதை கையாளணும் அப்படின்னும் போது ஒரு ஆராய்ச்சியாளராக உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்கள் நேர்களோட இன்னைக்கு நீங்கள் பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல இன்னைக்கு இந்த துறை அப்படின்னு நம்ம பேசும்போது எந்த துறையுமே அதோட ஒரு முழுமையான வளர்ச்சி அப்படின்னும் போது அரசோட அங்கீகாரம், அரசோட ஒரு சப்போர்ட் இல்லாமல் ஒரு பெரிய நிலைக்கு போக முடியாது. இன்னைக்கு மீன்வளத்துறை அப்படிங்கிறது, இந்த துறையோட வளர்ச்சி இன்றைய நிலைப்பாடு எப்படி இருக்கு சார்? அதாவது மீன்வளத்துறையினாலே இருக்கக்கூடிய துறைகளில் கடைசி துறைன்ற மாதிரி தான் ஒரு அங்கீகாரம். ஒரு ஒரு சிம்பிள் கம்பேரிசன் பார்த்தோன்னா, ஒரு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்கிற இடம் என்ன, அதனுடைய தோற்ற பொலிவு என்ன, ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிற இடம் என்ன, இதை பார்த்தாலே தெரியும். அடுத்தது அதுக்குண்டான ஃபண்ட் அலாட்மெண்ட்டெல்லாம் பார்த்தாலே நமக்கு தெரியும். ஆனால் 3 பக்கமும் கடல் இருக்குது. முக்கியமான எல்லா ஜாதி மீன்களும் நமக்கு கிடைக்குது. அது சங்கும் முத்தும் கிடைச்சது இங்கே தான். இன்றைக்கி முத்துக்குளிப்பே இல்லை. ஸோ ஒன்று இல்லைன்னாச்சுன்னா அது ஏன் இல்லாமல் போச்சுன்றதை நம்ம உடனே சரி கட்டுக்கணும். ஒரு வீல் பஞ்சராக போச்சுன்னா பஞ்சரை சரி பண்ணணும், அல்லது புதிய டியூபை மாட்டணும், சைக்கிளை தூக்கி தூர போட்டக்கூடாது. இப்போ நீங்கள் முத்துவை ஒரு தூக்கி தூர போட்டோம், அந்த மாதிரி நிறைய இழந்திருக்கோம். இந்த நாடு எந்த ஒரு இயற்கை வள வாய்ப்பையும் முக்கியமாக மீன் வளத்தில் இழக்கக்கூடாது. சங்கு வளமும் அதே மாதிரி குறைஞ்சி போச்சு. இந்த வளங்கள் குறையிறதுக்கு காரணம் என்ன, அதையெல்லாம் சரி கட்டணும்னா என்ன செய்யணுன்றதுக்கு நல்ல இந்த விஷயங்களை தெரிஞ்சவங்களை, சும்மா ஒரு காலேஜில் வேலை பார்த்தேன்றது மட்டும் போதாது, யார் அந்த சப்ஜெக்டை உயிருக்கு உயிராக நேசித்து A to Z முழுசாக தெரிஞ்சு காரண காரியங்களை தெரிஞ்சிருக்காங்களோ, அந்த குறைபாடுகளெல்லாம் மனசு விட்டு வெளியே சொல்லி அதை சரிப்படுத்துறதுக்கு மனதார முன்வந்தால் மட்டும் இந்த மீன்வளத்துறையை முன்னேற்ற முடியும். ஒரு சின்ன காரணம் என்னென்னா, நம்ம நாடையே மொத்தமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இன்றைய லெவலில் பல்வேறு வகையான மீனினங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய ஏற்றுமதி 35,000 கோடி ரூபாய். ஆனால் அது எவ்வளவு இருந்திருக்கணும்னா, நம்ம நாட்டுடைய வள வாய்ப்புகளின் திறனின் அடிப்படையில் எவ்வளோ இருந்திருக்கணும்னா 3.5 லட்சம் கோடியாக இருந்திருக்கணும். ஆனால் இருக்கிறதுல 10ல் 1 தான். நம்ம பேசும்போது எல்லாம் பெரிய பேச்சு பேசுவாங்க. அவன் அங்கே சென்ட்ரலில் உள்ளவனாலும் சரி, ஸ்டேட்டில் உள்ளவனாலும் சரி, இந்த சயின்டிஸ்டாக இருந்தாலும் சரி, அல்லது அவருக்கு மேலே இருக்கக்கூடிய சோக்கால் டைரக்டர்ஸ் யாருனாலும் சரி, உலகத்திலே நாம் 2வது டாப் மோஸ்ட் இன் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, சீனா முதல்ல இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், சீனா 100 மடங்கு சீனா உற்பத்தி பண்ணிச்சுன்னா நம்முடைய உற்பத்தி 10 மடங்கு தான். அதாவது ஒருவன் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவன் 100க்கு 100 மார்க் வாங்கிட்டான்னா செகண்ட் ரேங்க் எடுக்கிறவன் ஒரு 98வது எடுக்கணும். 10 மார்க் எடுக்கிறவனை செகண்ட் ரேங்க்னு நீங்கள் சொல்லுவீங்களா? இப்படி சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம் நாம். ஆனால் இந்த கேப், இந்த 10க்கும் 100க்கும் இடையில உள்ளதை சரி கட்டணும்னா நிறைய வழிமுறைகள் இருக்குது. நம்முடைய வளவாய்ப்புகள் எல்லாத்தையும் நல்லா பயன்படுத்தணும். கடலை நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், வேட்டையாடுறதுக்கு உண்டான இடமா தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அங்கே எந்த மீனை பிடிக்கணும், எந்த மீனை பிடிக்க வேண்டாம், தாய் மீனை விட்டு குஞ்சுகளை வளர விடு, இதை நடைமுறைப்படுத்துறதுலையும் சில சிக்கல் இருந்தாலும் இதை மீனவர்களுக்கு ஒழுங்காக சொல்லணும். தாய் மீனை நீ பிடிக்காமல் இருந்தேன்னா தான் அது முட்டை போடும் அல்லது குஞ்சு போடும், நாளைக்கு நீ பிடிக்கிறதுக்கு உனக்கு கிடைக்கும். அதை இப்போ பண்ணுறாங்க ஒரு 45 நாள். ஆனால் சொல்கிற காரணம் என்ன, எல்லா மீனுமே இந்த 45 நாளில் தான் இனப்பெருக்கப்படுதுன்னு நினச்சிருக்காங்க. நோ, அதுக்குண்டான சயின்டிஃபிக் பேக்ரவுண்டு ஸ்ட்ராங்காக இல்லை. தெர் இஸ் சம். ஸோ அந்த மாதிரி காரியங்களை நிறையா பண்ணணும், மக்களுக்கு அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட சொல்லணும். இன்னும் எதெல்லாம் வளர்க்கலாமோ, மற்ற நாடுகளில் கடல் விவசாயன்றது, மேரிகல்ச்சர்ன்றது ரொம்ப சாதாரணமாக வந்து போச்சு. ரொம்ப இப்போ நம்ம கேரளாவில் கூட இந்த பச்சை சிப்பின்னு ஒன்று சொல்கிறது, ஒரு சிப்பி
ரெண்டு ஜாதி தான் இருக்குங்க. அது ரொம்ப வேகமாக வளரக்கூடியது. அதனுடைய ப்ரொடக்டிவிட்டி உற்பத்தி திறன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 480 டன் பெர் ஹெக்டர். அதுக்கு தீனி போட வேண்டாம், ஒன்றும் போட வேண்டாம். கடலில் இருக்கிறத அரிச்சு அதுவாக சாப்பிட்டுட்டு இருக்கு. அது வளர்றதுக்கு உண்டான ஒரு சிஸ்டம், ஒரு அரேஞ்ச்மெண்ட், அதை தான் பண்ணி கொடுக்கணும். ஒரு புது வீட்டில் ஒரு 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 புதுசாக கல்யாணம் ஆனவங்கள குடியேற்றி வைக்கிற மாதிரி ஒரு வேலை தான் பண்ணிட்டு வரணும். மற்றெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. 480 டன் அதை இங்கே செய்யலையே. ஏன் செய்யலை? நம்ம கடற்கரையில் செய்ய முடியாதா? அதே மாதிரி பாருங்கள், இன்றைக்கி கொஞ்சம் செய்துக்கிட்டு இருக்கோம். அந்த கடல் பாசி வளர்க்குறதுன்றது சூப்பரான விஷயம். கடல் பாசி வளர்க்குறது யாருனாலும் செய்யலாம், கடற்கரை ஓரத்தில் செய்யலாம். தென் மாநிலங்களில் சில இடங்களில் கொஞ்சம் செய்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஆராய்ச்சி இதை பற்றி பேசுகிறோம், இதோட கல்ச்சர், இதை வளர்க்கணும் அப்படின்னும் போது இந்த வளம் பற்றி பேசும்போது நம்ம கடல் மூலமாக என்ன மாதிரியான ஒரு பொருட்கள் நம்மளுக்கு கிடைக்குது? உணவாக கிடைக்குது, அதுக்கப்புறம் ஆர்னமெண்டல் ஃபிஷ்லாம் சொன்னீங்க. என்னென்ன மாதிரியான ஒரு பொருட்கள் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்குது? நமக்கு பூர்வீகமாக நாம் கடலிருந்து கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா துடுப்புடை மீன்கள், அதாவது இந்த ரெக்கைகள் அப்படிலாம் சொல்கிற பார்த்தீங்களா, அந்த ஆழ மீன், சால மீன், நெத்திலி மீன் அப்படிலாம் நிறைய சொல்கிறோம் பார்த்தீங்களா, சுறா மீன் அப்படி சொல்கிறோம் இல்லையா, வஞ்சர மீன், அந்த மாதிரிப்பட்ட மீன்கள். அந்த மாதிரி மீன் இனங்கள் நிறையா இருக்குது. அதான் நிறைய மீன் இனங்கள் இருக்குது. உலகத்தில் உள்ள மீன் இனங்களில் 25,000 வெரைட்டியில் 2,500 நம்ம இந்திய கடற்கரை ஓரங்களில் இருக்குது. தமிழ்நாட்டில் நிறையா இருக்குது. முக்கியமான காரணம் கல்ஃப் ஆஃப் மன்னார். இந்த மன்னார் வளைகுடான்ற இடம் ரொம்ப செழிப்பான ஒரு பூமி. கடல், பூமியும் கடலும் சேர்ந்த இடம், ரொம்ப வளமானது. அதனால் அதெல்லாம் நிறைய கிடைக்குது. கூடவே இந்த மீனினங்களுக்கு விலை ஒரு 500 ரூபா 600 ரூபாய்க்கு மேலே இல்லை கிலோ. ஆனால் அந்த இறாலுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் அது கடலில் பிடித்தாலும் சரி, வளர்த்து எடுத்தாலும் சரி, 500 ரூபா 600 ரூபா ஒரு கிலோவுக்கு. மீன் குறைஞ்ச விலை 50 ரூபாய்க்கும் போகும். இங்கே 500 ரூபா சராசரி விலை. நண்டுகள், சில நண்டுகள் இருக்குது, அது கடல் நண்டுகளும் இருக்குது. அப்புறம் சில்லா செரேட்டான்ட்டு ஒரு நண்டு இருக்குது. இந்த சதுப்பு நில காடுகளில் வளரக்கூடிய நண்டுகள். ஒவ்வொரு நண்டு 2 கிலோ 2.5 கிலோ வளரும். அதில் ஒரு சூப்பர் குவாலிட்டி என்னென்னா, அந்த நண்டுகளை வளர்க்குற சமயத்தில் நமக்கு நண்டு மாமிசம் வேணும்னா நண்டையே கொல்லணும்னு அவசியம் இல்லை. 4 நண்டில் ஒத்த கையை உடச்சி எடுத்துட்டு அன்றைக்கி குழம்புக்கு ஆச்சுன்னா போச்சு. அந்த கைகளெல்லாம் அப்படியே முளைச்சிரும். இது ஆட்டோடோமஸ் அப்படின்றது. எதை இழந்ததோ அதை திரும்ப அதே டெவலப் பண்ணிவிடும். நமக்கும் அந்த மாதிரி ஒரு தன்மை இருந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு கை போச்சுன்னா அது திரும்ப வந்துடும். கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அந்த மாதிரி அந்த நண்டுகளின் வளம் அதை உயிரோடு ஏற்றுமதி பண்ணலாம். அதை விரும்பி சாப்பிட்றவங்க நிறையா இருக்கா. மாவு மாதிரி இருக்கு. அதை சாப்பிட்டு அதில் மெடிசினல் வேல்யூஸ் நிறையா இருக்குது. இதை விட சூப்பர் வேலை இந்த சிங்கரால்ன்ற ஒன்று இருக்குது. நம்ம நாட்டில் ஒரு 6-7 ஜாதி இருக்குது. இதில் 1 கிலோ விலை 3,500 ரூபா. உயிரோடு ஏற்றுமதி பண்ணலாம். அதெல்லாம் ஒரு பெரிய வித்தையே கிடையாது. அதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக நம்ம ப்ராசஸிங் பிளான்ட்ஸ் வச்சுருக்காங்கல்ல, பதனம் செய்யக்கூடிய நிலைகள் இருக்குல்ல, கிட்டத்தட்ட 450 நம்ம நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கலி பயங்கரமான ஆட்கள். இவங்க ஏற்றுமதி பண்ணாங்கன்னா போனதான் திரும்பி வராது. ஆன் எனி கண்டிஷன். குவாலிட்டி சரியில்லை அப்படிலாம் வரவே வராது. பையரே இங்கே எனக்கு இப்படி பண்ணி கொடுன்னு சொல்லி கொடுத்து அவன் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கு அப்புறம் தான் இங்கேருந்து போகும். என்ன நீந்துறதெல்லாம் பறக்கிறது தமிழ்நாட்டில் இருந்து மீன்களை சொல்கிறேன். அது ரொம்ப நிறையா இருக்குது. இது தவிர இந்த ஆளிகள்னு சொல்கிறது, அது மாதிரி இந்த கேரளாவில் நல்லா வளர்க்குறான்னு சொன்ன பார்த்தீங்களா, சிப்பிகள், இதெல்லாம் நிறைய ஏற்றுமதிக்கு உண்டான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை ஏற்றுமதிக்குன்னு தனியாக ஒரு குரூப்பு 100% எக்ஸ்போர்ட் ஓரியன்டேஷனுக்கு பண்ணுறது. இதுக்கு நிதி உதவி கொடுக்கறதுக்கெல்லாம் நிறைய நிறுவனங்கள் இருக்குது. நேஷனல் ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் போர்டு, மரைன் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, இந்த நிறுவனங்களெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும். இதை பற்றிய விவரங்களை நம்ம மக்களுக்கு சொல்லணும். முக்கியமாக கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லணும். இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, இந்த நம்ம நாடு விவசாய நாடு. வேளாண் விளை பொருட்களை ஏற்றுமதி செய்கிறதுக்கு உண்டான அந்த அப்பிடான்ற நிறுவனத்தை உண்டு பண்ணுவதற்கு 14 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த மீன் பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறதுக்கு உண்டாக்குன நாடு இது விவசாய நாடா மீன்வள நாடான்ற கூட சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு. அப்படி மீன் வளத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இவனுக்கு முதல்ல இலையை போட்டு சாப்பாடு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கடைசியில் சாப்பிட்ற வர்றதுக்கு நீ இலையில கை வைக்கக்கூடாதுன்னு எப்படியோ அந்த மாதிரிப்பட்ட ஒரு காரியம் தான் நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் நான் இப்போ சொன்ன முக்கியமான மீனினங்களை எல்லாத்தையும் கடலில் நாம் வளர்க்க ஆரம்பிக்கணும். அதுக்கு அழகான நீண்ட கடற்கரை, அதாவது 2வது நீண்ட கடற்கரை, வசதியான கடற்கரை. இங்கே எல்லாம் அது முன்னால் சொல்லுவாங்க, இந்த கோல்டு மைன் அப்படின்னு சொல்லுவார். எனக்கெல்லாம் சீனியர் ஒருவர் சொல்வார், நம்ம கடற்கரை ஓரம் கோல்டு மைன் அப்படி. சத்தியமாக அது கோல்டு மைன் தான். கடற்கரை ஓரங்களெல்லாம் மீன் இனங்களை குஞ்சு பொறிக்கக்கூடிய அந்த ஹேச்சரிஸ் வைக்கணும். வச்சுட்டு அதை நிலத்துகளில் உள்நாட்டு பயிரில் வளர்க்குறதுக்கு
கடற்கரை ஓரங்களில் இறால் வளர்க்குறதுக்கெல்லாம் கொடுத்தது போக அதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் வளர்த்து கடல்லையே வளர்க்க விடணும். அப்படியே விட்டாலும் சரி, அல்லது அதுக்குண்டான சிஸ்டங்களை ஏற்படுத்தி கடலில் வளர்த்து நம்ம பிடிச்சி எடுத்துக்கிட்டாலும் சரி. இந்த காரியத்தை ஜப்பான் இந்த மாதிரி நாடுகளில் செய்கிறாங்க. ஏன் நாம் செய்யக்கூடாது? இங்கே இந்த உற்பத்தி இந்த குஞ்சுகளை, வித்துக்களை, நாற்றுகளை நிறைய உற்பத்தி பண்ணாமல் நீங்கள் வரும்னா எங்கேருந்து வரும்? ஸோ இதில் ரொம்ப, அதாவது உழணும், நாற்றை நடணும், களை வராமல் பார்க்கணும். இந்த காரியங்கள் அக்ரிகல்ச்சரில் எப்படியோ அதே மாதிரி இதுலேயும் செய்யணும். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீல்டு. இதை விட்டு எந்த நாடுமே இருக்க முடியாது. இதை மாதிரி புரோட்டீன் உள்ள உணவு எங்கேயுமே கிடையாது. முழுக்க ஜீரணமாகும், ஒரு கெடுதலும் கிடையாது. 100% ஆர்கானிக் ஃபுட்டு, டிசீஸ் ப்ரிவென்ஷன். இதை ஹெல்த் ஃபுட்டுன்னு இன்டர்நேஷ்னலி இட் இஸ் அப்ரூவ்ட். மோர் தென் தட் இட் இஸ் அப்ரூவ்ட் ஆஸ் பிரெயின் ஃபுட். மூளை வளர்ச்சிக்கு இதுதான் நம்பர் 1 ஃபுட்டுன்னு சொல்கிறான். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இதில் நிறைய இருக்குது. ஒரு குழந்தை தாய் வயிற்றுக்குள்ளே வளரும்போது மூளை தான் ரொம்ப வேகமாக வளரக்கூடிய ஒரு உறுப்பு. அதுக்கு 60% அந்த மூளை வளர்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட். அது எதில் நிறையா இருக்குன்னா மீனில் தான் இருக்குது. இது அப்போ ஒன்றே கேட்கலாம், அப்போ மீனவர்கள் எல்லாம் பெரிய புத்திசாலியாக இருப்பாங்களே? மீனவர்கள் புத்திசாலி இல்லைன்னு யார் சொன்னது? புத்திசாலித்தனத்துக்கும் பட்டத்துக்கும், புத்திசாலித்தனத்துக்கும் செக்ரட்டரியில் வேலை பார்க்குறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. புத்திசாலித்தனமே சம்திங் டிஃப்ரெண்ட் இல்லையா? இந்த அறிவியல் அடிப்படையில் இந்த காரியங்களாம் வச்சு மீன் பிடிக்க போகிறது மட்டும்தான் மீனவருக்கு வேலைன்ற மாதிரி இல்லாமல், மீனவர் மீன் பிடிக்க போகிற இடத்துல, கடலில் அல்லது கடற்கரை ஓரங்களில் அவங்க மீன் வளர்க்குறதுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அந்த மீன்பிடி தடை காலம் ஒரு குறிப்பிட்ட காலம் அறிவிக்கிறாங்க. அந்த 45 நாள் நம்ம கடலில் போய் பிடிக்கல, இனப்பெருக்கம் சொல்கிறோம். ஆனால் நம்மளே மேன்மேடு ஹேச்சரிஸ் நிறைய டெவலப் பண்ணுறாங்க. அது ஒவ்வொரு ஃபிஷ்ஷும் ஒரு பீரியடில் வளரும் அப்படின்னு நம்ம சொல்கிறத பார்க்குறோம். இந்த மாதிரியான விஷயங்கள் மீனவர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னும் போது யார் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க? என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் சார்? இது வந்து தொடக்கத்தில், ஆரம்ப காலத்தில் மீனவர்கள்ட்ட எவ்வளவு தொடர்பை உண்டு பண்ணணுமோ அந்த தொடர்பை உண்டு பண்ணுறதுக்கு இந்த தூத்துக்குடியில் உள்ள மீனவள கல்லூரி ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஏன்னா எங்களுடைய பல டிபார்ட்மெண்ட்டில், கல்லூரியில் உள்ள டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டிபார்ட்மெண்ட்டு அந்த ஃபிஷிங் ஹார்பர் உள்ளுக்குள்ளே இருக்குது. அந்த ஃபிஷர்மனுக்கும் எங்கள் காலேஜில் உள்ள ஸ்டாஃபுக்கும் அல்லது எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்க வந்து ஒரு சத்திர மாதிரி கூட அந்த டிபார்ட்மெண்ட்டை பயன்படுத்துனாங்கன்னு சொல்லலாம். அவ்வளோ எந்த நேரம் வரலாம் போகலாம். அவங்களுக்கு இடம் கொடுக்காமல் நாம் அங்கே இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. அதாவது ஃபிசிக்கலி அண்ட் அதர்வைஸ் இந்த கல்லூரியே மீனவர்களுக்காகத்தான். அப்போ அவங்களுக்கு எல்லா காரியங்களையும் செய்யணும். அப்போ இந்த மாதிரிப்பட்ட காரியங்களெல்லாம் மீனவர்களுக்கு எவ்வளவு நிறைய காரியங்களை செய்ய முடியுமோ, சொல்ல முடியுமோ, நுட்பங்களை செய்ய முடியுமோ. ட்ரைனிங் கொடுத்தோன்னா எங்கள் வசதிக்கு ட்ரைனிங் கொடுக்கல, மீனவர் என்னைக்கு ஃப்ரீயாக இருப்பார் அதை தான் பார்த்து கொடுப்போம். பிறகு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே அவர் வேறு மாதிரி இருப்பார். ஸோ அதனால் எந்த நேரம் நல்லா இருப்பாரோ அந்த மாதிரி நேரங்கள், அதாவது அவங்களுக்கு என்ன தேவை, எப்போ கொடுக்கணும், அவங்களோட மீனவ பெண்மணிகளுக்கு என்ன கொடுக்கணும், அதெல்லாம் பார்த்து செய்யணும். பார்த்துருங்க, அதை இன்னும் கூட நிறையா செய்யலாம். அவங்கள ரொம்ப நெருங்கணும். உங்களுக்காகத்தான் நாங்கள், உங்களுக்கு அந்த எண்ணம் அவங்களுக்கு ஏற்படணும். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. ஏன்னா 2 நாளைக்கு ஒருக்கா ஏதோ டைம் டேபிள் போட்டு அரெஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம மீனவர்களெல்லாம் பிடிச்சிட்டு போகிறோம். இதை பிடிச்சிட்டு போகிறத தடுக்கிறது பெரிய கஷ்டமா? நமக்கு கோஸ்ட் கார்டுன்னு ஒரு நம்மகிட்ட கோஸ்ட் கார்டு இல்லையா? நம்மளால் மீன் பிடிக்க போகிற இடங்களில் இவன் போயிட்டு வரட்டுமே, நீ யூ ஆர் கிராசிங் த லைன், நம்ம லைனோடு போகிறேன்னு சொல்ல முடியாதா? உண்மையான முயற்சி இல்லை. ஒவ்வொரு நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தர் பிடிச்சிட்டு போய் போட்டையும் பிடிச்சிட்டு போய் அவனையும் விடமாட்டேன், இப்போ 1.5 கோடி ரூபாய்ட்டு எனக்கு ஃபைன் பண்ணுவேன்னு சொல்கிறான். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கணுமா இந்த வார்த்தையை? இதுக்கும் அக்ரெஷனுக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம சயின்ஸ் பேசுகிறோம், சயின்ஸை பேச வேண்டிய இடத்துல இது என்ன? சயின்ஸு எதுக்காகத்தான்? அவன் காலை வெட்டிட்டு ரன்னிங் ரேஸில் ஓடுன்னா எப்படி ஓடுவான்? ஆக மீனவர்கள் இன்றைக்கி ரொம்ப கவலையில் இருக்காங்க, ரொம்ப சங்கட நிலையில் இருக்காங்க. அவங்களும் நம்ம நாட்டு மக்கள். நம்ம நாட்டுக்கு ஒரு வேளை கடற்கரை மூலமாக ஆபத்து வருமானால் வரும் சீனாவுடைய நிலையை பார்க்கும்போது. அப்போது ஒவ்வொரு மீனவனும் ஒரு ஆர்மி மேன். அந்த மாதிரி மீனவரை பார்க்கணும். சமுதாய பார்வை, ஒரு செக்யூரிட்டி ஆஃப் த நேஷன், இதெல்லாம் எப்படி பார்க்கணுன்றதுல அதை பற்றி நமக்கு சிந்திக்கிறதுக்கே நேரம் இல்லையே. அப்போ தான் இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்க முடியும். இது ஒன்றும் தீர்க்க முடியாத பிரச்சனையே கிடையாது. இதுக்கு இந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ளணும்னு பார்க்கறதுக்கு மீனவர்களுடைய வாழ்க்கை தெரிந்தவர்கள், மீனவர்களோடு பழகியவர்கள். எவனுக்கு நீச்சல் தெரியாதவனே இந்த துறைக்குத்தெல்லாம் தலைவனாக வந்தாச்சுன்னா முடியுமா? முதலாவது
கஷ்ட நஷ்டங்கள் தெரிஞ்ச ஒரு ஆளாக இருக்கணும். அப்படின்னா அவங்க காரியங்களை நல்லா செய்ய முடியும். ஒவ்வொரு நாளும் மீனவர்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, கப்பலை பிடிச்சிட்டான், வலையை வெட்டிட்டான்னு சொல்லும்போது என் கையை வெட்டிட்டான், காலை வெட்டிட்டான், கண்ணை பிடிக்கிட்டான்ற மாதிரி தானே இருக்கு. உணர்வு இருக்கும்போது உணர்வு இல்லாதவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. இது பெரிய பாதிப்பாக நினச்சி இருந்தால் தான் நம்ம கடல்லேருந்து நம்ம பிடிக்கக்கூடிய மீன்கள்னால வரக்கூடிய வருமானம் நமக்கு நிறைய வரும். மீன் பிடிக்க போகக்கூடிய நாட்கள் குறைந்து போனால் மீனவர்களே மொத்தமாக நம்மளாம் மீனுக்கு போக மாட்டோம், நம்ம பிரச்சனை யாரும் கேட்க மாட்டாங்கன்னு அவங்களே வலைகளை சுருட்டிக்கிட்டா மீன் உற்பத்தி எங்கேருந்து வரும், எப்படி வரும்? ரொம்ப சிக்கல்கள் இருக்குது. இது அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை பிரச்சனை. தொழில்னு எடுத்துக்கிட்டாலே மீனவர் தொழிலை மாதிரி கஷ்டமான தொழில் உலகத்திலேயே கிடையாது. தட் இஸ் நம்பர் 1 டிஃபிகல்ட் ப்ரொஃபஷன் இன் த வேர்ல்டு. அவ்வளோ சொல்கிறாங்க. இல்லை அப்போ நம்ம அவங்கள எவ்வளோ ஆனர் பண்ணணும். அது எவ்வளோ அருமையான உணவு கொடுத்துட்டு வரான். அதை ஒழுங்காக சாப்பிடக்கூடிய அளவுக்கு சாப்பிட்டான்னா ஆஸ்பத்திரியே தேவையில்லையே. 11 கிலோ சாப்பிடணுமா ஒவ்வொருவரும். இன்னைக்கு வரைக்கும் சுதந்திரம் வாங்கி 67-68 வருஷம் ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொருவரும் சாப்பிட்றது 9 கிலோ தான் சாப்பிட்றோம். அதுக்கு மேலே மீன் இல்லை, இன்னும் தண்ணீரவில்லை. ஏன் மொத்த நாட்டு நிலைமையுமே அப்படித்தானே இருக்கு. சுதந்திரம் வாங்கி இன்னைக்கு வரைக்கும் இறக்குமதி தானே ஜாஸ்தியாக இருக்கு. ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸ் 30% இருக்கு. அந்த பாடின கவிஞர் எவ்வளோ அழகாக சொல்லிட்டு போயிட்டாரு, வரவேட்டனா செலவு பத்தினான்னு. இன்னைக்கு வரைக்கும் திருத்த முடியலையே. எத்தனை மேதாவிகள் எக்கனாமிக்ஸ் படித்தவங்க என்னதை பண்ணியிருக்காங்க. அடுத்தவங்களை குறை சொல்றது லேசு, ஆனாலும் எது நடக்கக்கூடாதோ அது இந்த நாட்டில் டிகேட் ஆஃப்டர் டிகேட் நடந்துச்சுன்னா யாராவது ஒருத்தர் சொல்லணும். நாட்டுக்கு நாடு பறந்து பறந்து போயிட்டு வர்றதுனால ஒன்றுமே பண்ண முடியாது. நிச்சயமா சார், சிந்திச்சு பார்க்கணும். ஒரு கல்வியாளர் அப்படிங்கிற முறையில் அந்த மீன்வளத்துறை சார்ந்த ஆராய்ச்சிகளும் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. இதை ஒரு கல்வியாக எடுத்துட்டு இதை ஒரு படிப்பாக எடுத்து படிக்கணும் அப்படின்னு மாணவர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னா இதோட பயன்பாடை முழுமையாக அவங்கள்ட்ட தெரியப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஃபிசிக்கல்ச்சர் ஒரு துறையை முழுமையான பாடத்திட்டத்தில் எடுத்து படிக்கணும்னா என்ன மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இருக்குது? இன்றைக்கு முன்னால் தொடக்கத்துலலாம், அதாவது ஒரு மீன்வள கல்லூரின்றதே 1969 தான் ஆரம்பிச்சது மேங்களூரில், 77 ஆரம்பிச்சது தமிழ்நாட்டில். அதுக்கப்புறம் 4 வருஷம் கழித்து தான் நம்ம கிராஜுவேட்ஸ் வெளியே வராங்க. அது வரைக்கும் மீன் துறையிலேயே வேலை பார்த்தவங்க, பாட்டனி படித்தவங்க, கெமிஸ்ட்ரி படித்தவங்க, ஃபிசிக்ஸ் படித்தவங்க, இவங்க தான் பார்த்தாங்க. ஆனால் அவங்க குறை சொல்ல முடியாது. அவங்களும் எக்யூப் பண்ணிக்கிட்டு நல்லா பண்ணாங்க. அது குறைய சொல்ல முடியாது. இன்னைக்கு இந்த துறை இப்போ முழுக்க இந்த மீன்வள கல்லூரியில் படித்த மாணவர்கள் வந்திருக்காங்க. ஆனால் தலைமை பதவி அவங்க கிட்ட இல்லை, லீடர் அவங்ககிட்ட. யாராவது லெஃப்ட் ரைட்டுன்னு சொன்னாச்சுன்னா அவங்க எப்படி இவங்க கையை காலை ஆட்டிக்கிட்டு இருக்கணும். அந்த நிலைமை ஒன்று மாறணும். இங்கே இன்னைக்கு பிஎஃப்எஸ்ன்ற ஒரு 4 ஆண்டு படிப்பு இருக்குது, எம்எஃப்எஸ்ன்ற ஒரு 2 ஆண்டு ஆராய்ச்சி படிப்பு இருக்குது, பிஹெச்டி ஒரு 3 வருஷம் படிப்பு இருக்குது. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 21 மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையங்கள் இந்தியாவில் இருக்குது. இதில் 2வது வந்த கல்லூரி நம்ம தூத்துக்குடியில் உள்ள கல்லூரினாலும் கூட எல்லா வகையிலும் டாப் கிளாஸ் கல்லூரி தூத்துக்குடி மீன்வள கல்லூரி தான். காரணம் என்னென்னா அந்த நேரத்தில் அங்கே இருந்தவங்க இது நம்ம காலேஜ் நம்ம ஊர் அப்படின்ற எண்ணம் நிறைய இருந்தது. எனக்கெல்லாம் அந்த இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த உணர்வு இருக்குது. உணர்வு பூர்வமாக மாத சம்பளத்துக்கு வேலை பார்த்தாங்கன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி அங்கே படித்த எங்களுடைய மாணவர்கள் இன்றைக்கி ஒவ்வொரு டைரக்டர் ஆஃப் ரிசர்ச், டைரக்டர் ஆஃப் எக்ஸ்டென்ஷன், வைஸ் சான்சலர் எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. இன்றைக்கி ஆழம் விழுதுகள் மாதிரி அந்த கல்லூரி பரவிக்கிட்டு இருக்கு. இப்போ தான் பல்கலைக்கழகம் வந்திருக்கு. முதலாவது இந்த பல்கலைக்கழகம் வந்ததுனால எங்கெங்கே எதை செய்யணுன்றது இப்போ நல்லா அத்துப்படியாக இருக்குது, க்ளீனாக. எங்கெங்கே பெயிண்ட் சரியாக அடிக்கலாம், எங்கெங்கே திரும்ப இன்னொரு கோட்டிங் அடிடா, அதில் சேர்த்து கொத்திட்டு அடிடா அப்படின்ற மாதிரி நிலைமைகள் இப்போ நல்லா தெரியுது. இப்போ நாங்கள் தானே அவங்களுக்கு வாத்தியாராக இருந்திருக்கோம். இப்போ பேசுகிற வெறும் பாடத்தை மட்டும் சொல்லிக் கொடுக்கல, ஆளும் வளரணும், அறிவும் வளரணுன்றான்ற மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் தான் சொல்லிக் கொடுத்து படுத்திருக்கோம். அப்படி தான் சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நிதி ஆதாரம் இந்த கல்லூரிக்கும் இந்த பல்கலைக்கழகத்துக்கும் ஒவ்வொரு துறைக்கும் எக்ஸ்டென்ஷனுக்கு, டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபருக்கு, மீனவர்களுக்கு சொல்கிறது, கடலோர மீனவ பெண்களுக்கு சொல்கிறது, அலங்கார மீன் வளர்ப்பை வளர்க்கணுன்னாச்சுன்னா உள்நாட்டு பயிரில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சொல்கிறதுக்கு இந்த விரிவாக்க காரியங்களெல்லாம் சொல்லவும் செய்யவும் அபண்டண்ட்டாக நிறைவாக நிதி உதவி கொடுக்கணும். அதுக்கு நம்மகிட்ட இருக்கா? நம்மகிட்ட தான் 4 லட்சம் கோடி கடன் இருக்குமே. ஸோ இது நிதி ஆதாரம் ரொம்ப முக்கியம். இதில் இன்னொன்று நம்மகிட்ட இல்லைன்னாலும் பரவாயில்ல, இது இப்போ எங்களுடைய மாணவர்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் அவங்களுக்கு அந்த திறமை இருக்குது. இன்னென்ன காரியங்களெல்லாம் நாங்கள் செய்ய போகிறோம், இது மக்களுடைய டோட்டல் டெவலப்மெண்ட்டுக்கு, இந்த கண்ட்ரிக்கு, தமிழ்நாட்டுக்கு நல்லா இருக்குன்ட்டு மற்ற நாடுகள்கிட்ட ஆராய்ச்சி திட்டங்களின் அடிப்படையில் பணம் வாங்கலாம். அது வாங்க முடியும். அது கோடிக்கணக்காக வாங்கிட்டு இருக்காங்க. ஆக இன்றைக்கு யார் ஜெயிப்பா அப்படின்ற மாதிரி நிலையில் இருந்தாலும் கூட சத்தியமாக இந்த துறையில் நமக்கு ஜெயிக்க முடியும்.
இது வரைக்கும் ஒருவேளை நம்ம அதை நம்முடைய ரிசோர்ஸஸ், ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்ஸ் ஆர் மரைன் ரிசோர்ஸ் ஆர் எஸ்யூரன் ரிசோர்ஸ், இதை முழுசாக பயன்படுத்தாட்டாலும் அது நமக்காக காத்து கிடந்திருக்கு, இனிமே தான் பயன்படுத்த போகிறோன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்படி பயன்படுத்தும் போது சஸ்டெயினபிளாக இன்றைக்கி கிடைக்கிற உற்பத்தி நாளைக்கே கிடைக்கணும், உற்பத்தி குறைச்சிடக்கூடாது இல்லை, தொடர்ந்து அதே உற்பத்தி வரணும். ஒவ்வொரு வருஷமும் அட்லீஸ்ட் ஒரு 10%, 5% உற்பத்தி கூட வந்துக்கிட்டு இருக்கணும். அதுக்கேற்றபடி நாம் திட்டமிடணும். நாம் அப்படி திட்டமிட்டு செய்திருக்கோமா? அதாவது இதில் கல்வி நிறுவனங்கள் வேறு, அரசு துறை வேறு. அரசு துறை தான் சில காரியங்களை செய்யணும். அட்லீஸ்ட் ஒவ்வொரு வருஷமும் ஒரு 5% அல்லது 10% விழுக்காடு மீன் வளர்க்குற இடங்களுடைய பரப்பு கூடியிருக்கா. வளர்க்குற இடம் கூடணும் இல்லை, அக்ரிகல்ச்சருக்கு இத்தனை 1000 ஏக்கரில் பண்ணியிருக்கோம் கூட அப்படி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வளர்க்குற பரப்பு கூடியிருக்கா. அதுக்குண்டான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதை அந்த அந்த இடங்களை பயன்படுத்துறதுக்கு முயற்சி எடுத்திருக்கோமா, அது ஒன்று. அடுத்தது டெக்னாலஜி. நீங்கள் 3 டன் கிடைக்கிற இடத்துல 4 டன் கிடைக்கக்கூடிய அளவுக்கு உற்பத்தி திறனை கூட்டுவது, வளர்க்கிற முறையை ஆதாரமாக நல்ல உணவிட்டு நல்ல நீர் மேலாண்மை செய்து அப்படி செய்யணும் இல்லையா, உற்பத்தி திறன் கொடுக்கணும். அதை செய்யிருக்கமா, இந்த 2 காரியத்தை கட்டாமல், இந்த 2 கண் மீன்வள முன்னேற்றத்துக்கு 2 கண். ஒன்று, பயன்படுத்தக்கூடிய நீர்ப்பரப்பை அல்லது நிலப்பரப்பை கூட்டிகிட்டே போகணும் கிராஜுவலி. அதே மாதிரி உற்பத்தி திறன் அதையும் கூட்டிகிட்டே போகணும். ஏன் ஒன்றுமே இல்லாத தண்ணி வசதியே இல்லாத இஸ்ரேல், நான் சொல்கிறது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஹெக்டருக்கு 50 டன் உற்பத்தி பண்ணாங்க, எதுவும் வேஸ்ட் வாட்டரில். 30 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஹெக்டரில் 50 டன் எடுத்திருக்கான். அது நாடா? நம்ம ஆராய்ச்சிக்கெல்லாம் எக்கச்சக்கமாக செலவு பண்ணியிருக்கோம். ஏன் இந்த முத்துச்சிப்பிக்காக நிறைய ஆராய்ச்சிக்கு நிறைய செலவு, ஒரு டீமே ஒர்க் பண்ணாங்க, 15 வருஷம் போல் ஒர்க் பண்ணாங்க. எப்படி தாய் வயிற்றுக்குள்ளே முத்தை உண்டு பண்ண முடியுன்றதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அதுக்குள்ளே நிறைய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கதைகளெல்லாம் இருக்குது. ரொம்ப தலை வணங்கணும் யாருக்கு, அந்த ஆராய்ச்சி செய்த முன்னோடிகளுக்கு. ஆனால் இன்றைக்கி என்ன, ஒன்றுமே செய்யலையே. நல்லா சுத்த தங்கத்தில் நகை நட்டு செஞ்சு எல்லாம் வீட்டில் வச்சு கழுத்தில் போட்டு காற்றுல போட்டு தொங்க விடு, பயன்பாடு வேணும்ல. நல்லா ஆக்கின சமையல் செய்த பண்டத்தை சாப்பிடணும்ல. நம்ம அப்படி செய்யாமல் இருக்கமே. ஆராய்ச்சிக்காக செலவு பண்ணின ஒவ்வொரு பைசாவும் நல்ல முடிவுகளை தரணும். அந்த ஆராய்ச்சி முடிவுகள் எல்லாம் மக்கள் பயன்படுத்துகிற அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போகணும். மக்கள்கிட்ட அந்த செய்திகளை கொண்டு போகிறதுக்கு என்ன மெக்கானிசம் நம்மகிட்ட இருக்குது? விரிவாக்கத்துறை இல்லையா, டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர். அது பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டாஃப் எத்தனை பேர், ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேரை புதுசாக மீன் வளர்க்குறதுக்குள்ள கொண்டிருக்கீங்க? ஒரு வருஷத்தில் எத்தனை பேர் மீன் ஏற்றுமதி பண்ணுற ஆட்களாக கொண்டிருக்கீங்க? எத்தனை பெண்கள் அலங்கார மீன்கள் வளர்க்குறதுல இது வரைக்கும் வந்திருக்காங்க? அதுக்கு உண்டான டேட்டா பேஸ் நம்மகிட்ட இருக்கா? நம்ம வளர்ச்சிக்கு அதெல்லாம் அடையாளன்றதுக்கு தூக்கி போடுற மாதிரி ஏதாவது இருக்கா? யாருக்காகவும் தூக்கி போட வேண்டாம். இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகளும் சுய வேலை வாய்ப்பை பெற, அது எந்த துறையில் வள வாய்ப்பு ரிசோர்ஸ் இருந்தாலும் சரி, அதை பயன்படுத்த சொல்லுங்கள். சஸ்டைனபிளி இன்றைக்கி நல்லா பண்ணிவிட்டு நாளைக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிட வேண்டாம் இல்லையா. இவ்வளவு சொன்னாலும் இதில் இந்த பண்ணை குட்டைகள் ஒன்று சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது ஒரு சூப்பர் திட்டம். அது நிறைய ஒரு மக்கள்கிட்ட போயிருக்கு. அவங்க நல்லா உற்பத்தி பண்ணுறாங்க. கண்டிப்பாக சார். மீன்வளத்துறை மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தோட கல்லூரியோட முன்னாள் முதல்வர் அப்படிங்கிற முறையில் இந்த துறை எப்படி இருக்குது, இன்றைய நிலைப்பாடு இந்த துறையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது, ஒரு அரசாங்கத்திடமிருந்து ஒரு மீனவர்களும் சரி இந்த துறை சார்ந்தவரும் என்ன மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகளோடு இருக்காங்க, கடல் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன, அதை ஏற்றுமதின்னு வரும்போது எந்த அளவுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கோம், ஆனால் அதெல்லாம் செய்யாமல் எந்த இடத்துல நாம் இன்றைக்கி இருந்துகிட்ருக்கோம், இதுலேருந்தும் ஒரு மாற்றங்கள் ஏன் தேவைப்படுது, அதுக்கு அரசாங்கம் எவ்வளோ தூரம் உறுதுணையாக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குது அப்படின்னு பல விஷயங்களை கருத்துக்களை எங்களோட முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. இலக்கியம், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுப வீரபாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். ஏறத்தாழ ஓராண்டிற்கு முன்பு வெள்ளை யானை வெளியேறுகிறது என்னும் தலைப்பில் சங்கர் பாபு எழுதியிருக்கிற ஒரு சிறுகதை ஆனந்த விகடன் வார இதழில் வெளிவந்திருந்தது. 2 இளைஞர்களினுடைய மனநிலை இயல்பாக சுதந்திரத்தை நாடுவதுதான் மனத்தின் இயல்பு என்றாலும் சுதந்திரத்தை நோக்கி வெளியே வருவதில் நமக்குள் இருக்கிற அச்சம் எப்படிப்பட்டது என்பதை மிக யதார்த்தமாக அந்த கதை வெளிக்காட்டுகிறது. ஒரு அண்ணன் தம்பி என்கிற 2 பாத்திரங்கள், உடன் பிறந்த அண்ணன் தம்பிகள் அல்ல, பெரியம்மா பையன் சின்னம்மா பையன் என்கிற அந்த 2 பேரும் திருநெல்வேலிக்கு பக்கத்திலே ஒரு அரை மணி நேர பயணத்தில் போய் சேர்ந்து விடுகிற ஒரு கிராமத்திலே பிறந்த பிள்ளைகள்.
அதிலே மூத்தவனாக இருக்கிற அவன் படிப்பிலே பின்தங்கி இருக்கிறான். அதனால் அவனுக்கு எந்த வேலையும் சரியான வேலை கிடைக்கவில்லை. 45 வயதில் ஏறத்தாழ 45 வேலைகளை அவன் பார்த்து விட்டான். அதற்கு காரணம் அவனுடைய திறமை குறைவோ அல்லது அவனுடைய அடக்கமின்மையோ காரணமில்லை. அவனுடைய இயல்பு, அவனுடைய போக்கு, எதனையும் யாரையும் எந்த கட்டுக்குள்ளும் அடங்கி நிற்க ஏற்காத அந்த மனம் அதற்கு காரணம். இன்னொரு பக்கத்திலே அவனை விட இவன் இளையவனாக இருந்தாலும் அவன் பெயர் தாமரை கண்ணன், இவன் பெயர் கிருஷ்ணன். என்றைக்கும் அவனை பார்த்து இவன் அண்ணன் என்று அழைத்ததில்லை, தாமரை என்று தான் அழைத்திருக்கிறான். வயதான பாட்டி கூட ஒரு முறை சொல்லி பார்த்தார், என்ன இருந்தாலும் அவன் உனக்கு அண்ணன் இல்லையா, மக்கா இப்படி பேசலாமா, அவன் ஏதோ படிக்கலைங்கிறதுக்காக அவனை மதிக்காமல் இப்படி நீ கூப்பிடலாமா என்று கேட்டபோது தான் கிருஷ்ணனுக்கு இதற்குள் இப்படியெல்லாம் பொருள் இருக்கிறது என்று புரிகிறது. என்ன காரணம் என்றால், அவன் படிக்கவில்லை என்றோ, அவன் பெரிய வேலையில் இல்லை, அவன் இடத்திலே செல்வம் பெரிதாக இல்லை என்றோ அவனை பார்த்து இவன் தாமரை என்று அழைக்கவில்லை. மிக இயல்பாக ஒத்த வயதுள்ள பிள்ளைகள் ஓரிரு வயது முன்னும் பின்னுமாக இருக்கலாம். எனவே அதனை அண்ணன் என்று அழைத்து கொண்டிருக்க வேண்டியதில்லை, தாமரை என்று பெயர் சொல்லி அழைத்தானே தவிர அதற்குள் இப்படியெல்லாம் ஒரு நோக்கம் இருப்பதாக பெரியவர்கள் கருதி கொள்ளுகிறார்களே என்று கிருஷ்ணன் நினைத்தது உண்டு. காரணம், கிருஷ்ணன் நன்றாக படித்தான், ஒரு பெரிய வேலை கிடைத்தது, சென்னையிலே கணிப்பொறி மையத்திலே வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் இப்படி தன்னை விட இவன் படித்து விட்டான், பெரிய வேலையிலே இருக்கிறான் என்று தாமரை கண்ணன் ஒரு நாளும் அப்படி பொறாமைப்பட்டதில்லை. தாமரை கண்ணனுக்கு பொறாமைப்பட தெரியாது, கோபப்பட தெரியாது, கவலைப்படவும் தெரியாது. ஆனால் இப்படியெல்லாம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது அல்லது வாழ்வது மிக கடினம் என்கிற ஒரு உண்மை அவனுக்கு எல்லோரும் என்றைக்காவது ஒரு நாள் புரியும் என்று நினைத்தார்கள். ஆனால் எது குறித்தும் கவலை கொள்ளாமல் இருந்த அவன் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தான். அதுதான் இந்த கதை. எல்லாம் புரிந்திருந்தாலும் கூட இவனுக்கு கவலை இருந்தது, மற்றவர்களுக்கு கவலை இருந்தது. விடுமுறைக்காக ஒரு 3-4 நாட்கள் திருநெல்வேலிக்கு வந்திருந்த கிருஷ்ணனிடத்திலே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. தாமரை கண்ணனை பார்த்தபோது இவனுக்குத்தான் பொறாமையாக இருந்தது. இப்படி சுதந்திரமாக ஒரு மனிதனால் வாழ முடிகிறதே, நிலையில்லாத வேலை, நிலையில்லாத வருமானம், எல்லாம் உண்மைதான். வீட்டிலே இருக்கிற எல்லோரும் தாமரை கண்ணனை திட்டுகிறார்கள். ஆனால் அவன் இவனை பார்த்து ஒரு நாளும் பொறாமை கொண்டதில்லை. தன் பிள்ளைகளுக்கு கூட சொல்லுகிற போது, நீங்கள்லாம் சித்தப்பா மாதிரி படிக்கணுப்பா, என்ன மாதிரி படிப்பை விட்டுறாதீங்க என்று அவனை உயர்த்தித்தான் சொல்லியிருக்கிறான். ஆனாலும் கிருஷ்ணனுக்கு தாமரை கண்ணனை பார்த்தபோது, அடடா, இந்த சுதந்திரம் நன்றாக இருக்கிறதே என்று தோன்றுகிறது. ஒரு வெள்ளை யானைகளைப் போல பெரிய பெரிய நிறுவனங்களிலே வேலை பார்த்து கொண்டிருப்பதை விட அந்த வெள்ளை யானைகளை வெளியேற்றிவிட்டு சுதந்திரமாக வயற்காட்டில் வேலை செய்தால் என்ன என்று படுகிறது. தாமரை கண்ணன் ஏன் இத்தனை வேலைகள் மாறினான்? சில இடங்களில் அவன் துரத்தப்பட்டான், சில இடங்களை விட்டு அவனே வெளியிலும் வந்தான். ஒரு பலசரக்கு கடை, முருகேச பாண்டியன் என்பவரினுடைய கடை, அந்த கடையிலே அவன் வேலை பார்த்தான். யாருமே வரவில்லை கடைக்கு, ஆளே இல்லை. அவன் அந்த முருகேச பாண்டியனை பார்த்து கேட்டான், முதலாளி இன்னமும் எவ்வளோ நேரத்துக்கு நம்ம பறவை ஓட்டணும்னு கேட்டான். அது என்ன பறவை ஓட்டுறது அப்படின்னு அவர் கேட்டார். தாங்க, ஈக்கு ரெக்கையும் இருக்குது, பறக்கவும் செய்யுது, அப்புறம் ஏன் அதை பறவைன்னு யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டான். இந்த கேள்வியே ஒரு குதர்க்கமாக அவருக்கு பட்டது. பிறகு சொன்னான், சரி, யாரும் வருகிற வரைக்கும் நாம் 2 பேரும் ஒரு பொது அறிவு விளையாட்டு விளையாடலாமா என்றான். முதலாளியை பார்த்து விளையாடலாமா என்று கேட்டதே அவருக்கு கோபத்தை முதலில் உருவாக்கிற்று. அடுத்து, இங்கிலாந்தினுடைய தலைநகரம் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் என்றான். அவர் திரும்பி என்னது என்று கேட்பதற்குள், உங்களுக்கு தெரியல, எனக்கு 1 பாயிண்ட் என்று ஒரு புள்ளியை போட்டுக்கொண்டான். நயாகரா எங்கே இருக்கிறது என்று கேட்டான். இப்படி கேட்டு 15 கேள்விகளுக்கு இவனுக்கு 15 மதிப்பெண்ணும், உங்களுக்கு வெறும் சுழியம்தான், நீ என்ன பொது அறிவில் இவ்வளவு பலவீனமாக இருக்கிறீங்களே என்று அந்த முதலாளியை பார்த்து கேட்டபோது அவருக்கு கோபம் வந்து கையில் இருந்த தராசு கல்லை தூக்கி எறிந்து விடலாமா என்று தோன்றியது. கோபத்தை அடக்கி கொண்டு, உன் பொது அறிவையெல்லாம் வெளியே வச்சுக்க, முதல்ல இந்த கடையை விட்டு வெளியே போடான்னு சொன்னார். அந்த நிமிடமே வெளியேறினான். வெளியேறி வந்ததற்கு பிறகு உடையார் என்கிற ஒருவரை அவனை பார்த்து, இந்த பையன் கெட்டிக்காரனாக தான் இருக்கிறான், கொஞ்சம் கோபக்காரனாக இருந்தாலும் என்று சொல்லி, அவன் கோபக்காரனும் இல்லை, எதை பற்றியும் அவன் கவலைப்படுவதில்லை, எது சரி என்று படுகிறதோ அதை செய்கிறவன். அவனை தன்னுடைய பழக்கடையிலே கொண்டு வந்து வேலைக்கு வைத்தார். அந்த பழக்கடையிலே பழங்களை அவர்கள் 3ஆக பிரிப்பார்கள். நல்ல பழங்கள், சுமாரான அழுகல் பழங்கள், மிக மோசமான அழுகல் பழங்கள். மிக மோசமான அழுகல் என்றால் அவை பழச்சாறு தயாரிப்பதற்கு போய்விடும். சுமாரான அழுகல் பழங்களை நல்ல பழங்களோடு கலந்து வைத்து விடுவார்கள்.
ஒரு பெரிய கெட்டிக்காரத்தனம் எது என்று கேட்டால், ஒருவனுக்கு 6 பழம் கொடுக்கிற போது முடிந்தால் 2, இல்லையானாலும் கண்டிப்பாக ஒரு சுமாரான அழுகல் பழத்தை எவன் தள்ளிவிடுகிறானோ அவன்தான் வியாபாரத்திலே கெட்டிக்காரன் என்பது உடையாரினுடைய கணக்கு. இப்படித்தான் ஒருவரிடத்திலே பழங்களை கொடுக்கிற போது இவனுக்கு கோபம் வந்து தாமரை கண்ணன் கேட்டான், இது என்ன ஒரு அழுகல் பழத்தையும் சேர்த்து சேர்த்து கொடுக்க வேண்டும் என்கிறீர்களே என்று. அதான்ப்பா வியாபாரம், அது கூட சரியாமல் நீ எதுக்கு வேலைக்கு வந்தேன்னு கேட்டார். இவன் திரும்ப சொன்னான், இதுதான் வியாபாரம் என்றால் இதை விட நாக்கு பிடுங்கிட்டு செத்து போகலாம், எனக்கு இந்த வியாபாரம்லாம் தேவையில்லை, இந்த நீயே வச்சுக்கையா அவன் வேலையை என்று ஒரு ராஜினாமாவை அவ்வளவு துல்லியமாக சொல்லிவிட்டு அவன் வெளியிலே வந்தான். இப்படி அவன் துரத்தப்பட்ட இடங்கள் உண்டு, அவனே அங்கேருந்து வெளியேறிய இடங்களும் உண்டு. இப்படி பல கதைகள் தாமரை கண்ணனிடம் உண்டு. ஆனால் எல்லா கதையையும் அவன் சிரித்து கொண்டு தான் சொல்லுவானே தவிர என்றைக்கும் எப்போதும் கவலையோடு சொன்னவன் இல்லை. ஒரு முறை தன் தம்பி கிருஷ்ணனிடம் சொன்னான், அப்படி இனிமேல் எந்த பயிலும் வேலை கொடுக்கலைனாலும் நிலம் இருக்குல்ல, நிலம் இருந்தால் உழுதா தொழுதுண்டு எல்லாரும் நம் பின்னால் தான் வருவான் என்று வள்ளுவரே சொல்லியிருக்கிறார், அப்புறம் நீ என்னடா படித்த இது கூட தெரியாமல் என்று கேட்கிறான். இப்போது தான் கிருஷ்ணனுக்கு ஒரு எண்ணம் வந்தது, ஏன் நாமும் இந்த சிறைகளிலிருந்து விடுதலையாகிவிடக்கூடாது, ஏன் நாமும் சுதந்திரமாக அண்ணனோடு சேர்ந்து இந்த வயல்வெளிகளில் பாடுபடக்கூடாது, நாம் எவனுக்கும் அடங்காத அடிமையாகாத ஒரு மனிதனாக இருக்கக்கூடாது என்று தோன்றிற்று. அந்த எண்ணமே அவனுக்கு இனித்தது. சென்னைக்கு போய் வேலையை விட்டுவிட்டு குடும்பத்தை அழைத்து கொண்டு கிராமத்துக்கு வந்து இந்த குலதெய்வம் கோயிலில் பொங்கலை அப்படி சுவைத்து சுவைத்து சாப்பிடுவது, அங்கே இருக்கிற ஆலமரத்தடியில் அமர்ந்து பல பழைய கதைகளை பேசுவது, ஆற்றில் இறங்கி நீந்துவது, அடடா வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்று தோன்றிற்று. ஏனென்றால் தாமரை கண்ணன் தான் அடிக்கடி சொல்லுவான், வேலை வாழ்கிறதுக்கு தானடான்னு கேட்பான், வாழ்வது வேலைக்காக இல்லை, வேலை வாழ்வதற்காக என்று சொல்லுவான். எனவே அந்த முடிவோடு சென்னைக்கு போன கிருஷ்ணன் தன்னுடைய அலுவலகத்துக்கு உள்ளே போனான். அங்கே அக்னிஹோத்ரி என்று ஒரு ஆள் இருப்பான், அவனுக்கு நரி என்று பெயர். எப்போதும் குத்தலாக பேசுவான். என்னையா லீவில் எவ்வளோ நாள் ஊருக்கு போனேன் என்று கேட்டபோது இவனுக்கு சொல்ல தோன்றிட்டு, இனிமேல் நான் லீவுக்கல்ல, நிரந்தரமாகவே ஊருக்கு தான் போக போகிறேன், உன் வேலையை பார்த்துட்டு போடா என்று சொல்லிவிட்டு அங்கே இருந்து கம்பீரமாக ஒரு வெள்ளை யானை வெளியேறிவிட வேண்டும் என்று கருதிற்று. அது ஒரு நொடியில் வந்த எண்ணம்தான். அடுத்த நொடியே பிள்ளைகள் படிப்பு, தான் வாழ்ந்து பழகிவிட்ட வாழ்க்கை, மாத வருமானம், இவைகளையெல்லாம் எண்ணி பார்த்து இப்படி ஒரு போராட்டமான வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டாம் என்று தோன்றி சில நொடிகளுக்குள் அவனுடைய மொத்த எண்ணமும் தகர்ந்து போய் அந்த அக்னிஹோத்திரியை பார்த்து என்ன சொல்ல நினைத்தானோ அதை சொல்லாமல் என்ன சொன்னான் என்றால், இதோ பாருங்கள், திருநெல்வேலியிலேருந்து அல்வா உங்களுக்காகவே வாங்கிட்டு வந்திருக்கிறேன் என்று கொடுத்து விட்டு தன் இருக்கையிலே போய் அமர்ந்தான். அதற்கு பிறகு எப்போது பேசினாலும் தாமரை கண்ணனிடம் அவனை தாமரை என்று அழைப்பதில்லை, அண்ணன் என்று தான் அழைக்கிறான் என்று அந்த கதை முடிகிறது. இப்படி ஒரு நல்ல கதை, இயல்பாக மனிதர்களின் மனநிலை எப்படி இருக்கிறது, விதிவிலக்காக சிலர் எப்படி இருக்கிறார்கள் என்பதை அந்த கதை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. நம் நாட்டின் நீதித்துறையை பற்றியும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை சட்டங்களை பற்றியும் இன்றைய ஆலோசனை நேரத்தில் தெரிந்து கொள்ளலாம். கலைஞர் டிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் அன்றாடம் நாம் உறவாடி கொண்டிருக்கின்ற அல்லது நம்முடன் தொடர்புடைய சட்டங்களை பற்றியும் அந்த சட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியங்களை பற்றியும் அத்தியாவசியமான காரணங்களை பற்றியும் இந்த நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். பொதுவாக நமது வாழ்க்கையில், அன்றாட மனித வாழ்க்கையில் சட்டங்கள் நம்மளுடைய வழிமுறைகளை, நெறிமுறைகளை ஒரு முறைப்படுத்துவதற்காகவும் வழிவகைப்படுத்துவதற்காகவும் தான் ஏற்பட்ட சட்டங்களாகும். இது தொன்று தொட்டே இது அரசர் காலத்திலிருந்து மறுபடி பாராளுமன்றமாக இருக்கட்டும் அல்லது சட்டமன்றங்களாக இருக்கட்டும், இந்த சட்டங்கள் என்பது மனிதனுடைய வாழ்க்கை நெறிமுறையை நெறிப்படுத்துவதற்காகத்தான், ஒரு முறைப்படுத்துவதற்காகத்தான் ஏற்பட்டது. இப்படிப்பட்ட சட்டங்கள் நாம் அன்றாடம் பார்க்கும் பொழுது, காலை நாம் எழுந்த ஒரு தருணத்திலிருந்து இரவு நாம் நம்முடைய அலுவல் வேலைகளை முடித்துவிட்டு தூங்கச் செல்லக்கூடிய நேரம் வரையில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மனிதனும் சராசரியாக அவரவருடைய வாழ்க்கைக்கு ஏற்ப குறைந்தபட்சம்
ஒரு 200 வகையான சட்டங்களுடன் அவர் தொடர்பு கொண்டு உறவாடி கொண்டு அதனுடன் ஒரு ஒரு விதமான ஒரு சந்தர்ப்பம் அந்த சட்டத்தின் வழியாக ஏற்படக்கூடிய ஒரு பயன்களையோ அல்லது அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையோ நிச்சயமாக அவர் எதிர்கொள்வார். இப்போது அந்த சட்டங்கள் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நாம் அன்றாடம் அந்த சட்டங்களோடு உறவாடி கொண்டிருக்கின்றோம். அந்த சட்டங்கள் ஒன்று நாம் அந்த சட்டத்தின்படி நாம் அந்த சட்டத்தை பின்பற்றுகிறோம். இல்லை என்றால் சில நேரங்களில் சில சந்தர்ப்பங்களில் ஒரு சில மனிதர்கள் அல்லது ஒரு சில காரணங்களினால் அந்த சட்டத்தை மீறக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலை கூட ஏற்படலாம். அப்போது அது போன்று நாம் அந்த சட்டத்தை நாம் மீறும் பொழுது ஏற்படக்கூடிய அபாயங்கள் அல்லது ஏற்படக்கூடிய பின் விளைவுகள் இது எப்படின்னா இது தெரியாமலே நாம் அந்த சட்டங்களை மீறக்கூடிய ஒரு செயலாக அமைந்து விடுகிறது. இப்படிப்பட்ட சட்டங்கள் மனிதனுக்காக ஏற்படுத்தப்பட்ட சட்டங்கள். அது நீதிமன்றமும் சட்டமே என்ன சொல்கிறது என்றால், நீதிமன்றத்தை சேர்த்து தான் நான் கூறுகிறேன், சட்டம் என்ன சொல்கிறது என்றால் ஒரு மனிதனுக்கு சராசரி மனிதனுக்கு எல்லா விதமான சட்டங்களும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்று தான் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது அதோடைய பொருள் என்னவென்றால், அந்த சட்டங்கள் எனக்கு தெரியாது, இந்த சட்டத்தை நான் மீறுவதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் எனக்கு தெரியாது, இந்த சட்டம் இதைத்தான் சொல்கிறது, இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று வரையறை செய்கிறது என்பதை நாம் எனக்கு தெரியாது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் எல்லா விதமான சட்டங்களையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் நியதி. கோர்ட்டில் சென்று ஒரு வழக்காடு மன்றத்தில் ஒரு நீதிமன்றத்தில் சென்று இந்த செயலை நான் செய்தேன், இந்த செயல் செய்வது தவறு அல்லது சட்டத்திற்கு முரண்பட்டது என்று எனக்கு தெரியாது அப்படி என்று ஒருபோதும் எப்படிப்பட்ட மனிதராலும் விவாதிக்க முடியாது. ஏனென்றால் சட்டம் எல்லா மனிதருக்கும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படிப்பட்ட சட்டங்கள் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய அத்தியாவசியமான சட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் நாம் எதிர்நோக்கி உறவாடி கொண்டிருக்கின்ற சட்டங்கள் நமக்கு தெரிந்திருக்கின்றனவா என்ற வினா எழும்பொழுது நிச்சயமாக ஒரு சராசரி மனிதனுக்கு, அதாவது சட்டங்கள் எங்கு பயிற்றுவிக்கப்படுகின்றன? சட்டங்கள் சட்டக்கல்லூரிகளில் பயிற்றுவிக்கப்படுகின்றன. நீதிமன்றங்களில் சட்டத்தை பற்றி அலசி ஆராய்கிறார்கள், விவாதிக்கிறார்கள். அதனுடைய சட்டங்களினால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகள், அதனுடைய இன்டர்பிரிட்டேஷன் என்று சொல்லுவோமே, சட்டம் இதை தான் சொல்கிறது என்று ஒரு வழக்கறிஞர் சொல்லுவார். இல்லை, சட்டம் இந்த சந்தர்ப்பத்தில் இது போன்று தான் சொல்கிறது, இந்த ஒரு சட்ட சொற்களுக்கு இது போன்ற சட்ட சொற்களுக்கு இதுதான் பொருள் என்று மற்றொரு வழக்கறிஞர் வாதாடுவார். இதை இரண்டையும் சீர்தூக்கி பார்த்து நீதிபதி அவருடைய தீர்ப்பை வழங்குவார். அப்படிப்பட்ட சட்டங்கள் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனையும் பாதிக்கக்கூடிய சட்டங்கள். அது சிறுவனாக இருக்கட்டும், இளம் வயது முதல் முதிய வயது வரை, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், எந்த துறையை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், ஏன் நீதி அரசர்களாக இருக்கட்டும், வழக்கறிஞர்களாக இருக்கட்டும், மருத்துவர்களாக இருக்கட்டும், எல்லோருக்கும் அந்த சட்டம் பொதுவானது. அந்த சட்டத்தை பற்றி தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு கட்டாய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. இந்த சட்டங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு என்னென்ன வழிவகைகள் இருக்கின்றன அப்படி என்று பார்க்கும் பொழுது, ஒரு குறிப்பிட்டு சொல்லப்போனால் இந்த சட்டங்களை எல்லா மனிதர்களும் அறிந்து கொள்வதற்கு நமது அரசியல் அமைப்பு சட்டத்திலும் சரி, நம்மளுடைய அன்றாட இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் படியும் சரி, கல்லூரிகள் பாடத்திட்டங்கள் படியும் சரி, பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தின் படியும் சரி, இந்த சட்டங்களை தெரிந்து கொள்வதற்கான வழிமுறை எதுவும் சரியாக முறையாக வரையறுக்கப்படவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் பள்ளிகளில் நாம் ஃபிசிக்ஸ் படிக்கிறோம், மேக்ஸ் படிக்கிறோம், பயாலஜி படிக்கிறோம், தமிழ் படிக்கிறோம், ஆங்கிலம் கற்றுக்கொள்கிறோம். ஒரு வரலாற்று கொண்ட சங்கதிகளை நாம் தெரிந்து கொள்கிறோம். புவியியல் படிக்கின்றோம். 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை பார்த்தீர்கள் என்றால் இது போன்ற பாடத்திட்டங்கள் தான் இருக்கின்றன. ஒரு சோஷியல் சயின்ஸ் என்று இருக்கக்கூடிய ஒரு பாடத்திட்டத்தில் அரசியலமைப்பு சட்டங்களை பற்றி இருக்கின்றன. அது மேலோட்டமாக இருக்கும். ஒரு மனிதனுடைய உரிமைகள் என்றால் என்ன, ஜனாதிபதி என்றால் என்ன, முதல் மந்திரி என்றால் என்ன, பிரதம மந்திரி என்றால் என்ன, அவருடைய அதிகாரங்கள் என்ன, நீதிமன்றங்கள் எங்கெங்கு இயங்குகின்றன, ஒவ்வொரு மாநிலத்தில் என்ன உயர் நீதிமன்றம் எப்படி இயக்கப்படுகின்றது, நீதிபதிகள் எப்படி நியமிக்கப்படுகின்றார்கள், உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகளுடைய பதவி காலம் எவ்வளவு, அவர்களை நியமிப்பதனுடைய அதிகாரம் யாரிடம் இருக்கிறது, அது போன்ற
சட்டங்களை பற்றி தான் நாம் மேலோட்டமாக தெரிந்து கொள்கின்றோம். இன்னும் கொஞ்சம் அதிகமாக போனால் மனித உரிமைகள், அடிப்படை உரிமைகள், மனிதனுடைய அடிப்படை கடமைகள், இது போன்ற சில விஷயங்களை பற்றி தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகின்றன, கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. ஆனால் கிரிமினல் சட்டமோ அல்லது பெண்கள் வன்கொடுமை சட்டமோ அல்லது பாலியல் பலாத்காரத்தினால் ஏற்படக்கூடிய ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் பற்றிய சட்டங்களை பற்றியோ, ஒரு திருமண முறிவு பற்றிய சட்டங்களை பற்றியோ, அல்லது இந்தியன் பீனல் கோடு என்று சொல்கின்றோமே, இந்திய தண்டனை சட்டம், அதை பற்றியோ, அல்லது கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு என்று சொல்கிறோம், ஒரு குற்றவாளி என்று ஒருவரை நீதிமன்றத்தில் நிறுத்தினால் அது சம்பந்தமாக காவல்துறையினுடைய அதிகாரங்கள் என்ன, நீதிமன்றத்தின் அதிகாரங்கள் என்ன, அந்த குற்றம் சுமத்தப்பட்டவரின் அவருடைய அடிப்படை உரிமைகள் என்ன, அவருக்கு என்ன விதமான சட்ட உதவிகள் வழங்கப்படும், அவர் எப்படி அந்த வழக்காடு மன்றத்தில் எடுத்துச் செல்லலாம், அது போன்ற சட்டங்கள் நமது பாடத்திட்டத்தில் நிச்சயமாக இல்லை. அதை தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பும் இல்லை. எல்லா மனிதரும் எல்லா சட்டமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. அதைத்தான் இந்த அரசும் சொல்கிறது, அதைத்தான் இந்த நீதிமன்றங்களும் சொல்கிறது. ஆனால் அந்த சட்டங்கள் மனிதர்கள் தெரிந்து கொள்வதற்கு என்ன விதமான வாய்ப்புகள் நாம் கொடுத்திருக்கிறோம்? சட்டங்கள் பெரும்பாலும் பார்த்தீர்கள் என்றால் சட்டமன்றத்தில் இயக்கப்படுகின்றன, பாராளுமன்றத்தில் இயக்கப்படுகின்றன. அது சட்டம் புத்தகங்கள் விற்கக்கூடிய கடைகளில் அது கிடைக்கலாம். ஆனால் அந்த சட்டங்களை நாம் தெரிந்து கொள்வதற்கு அல்லது சட்டங்களை புரிந்து கொள்வதற்கு எந்த வாய்ப்பும் நம்மிடம் இல்லை. ஆகவே இந்த கலைஞர் டிவி தொலைக்காட்சி மூலமாக நாம் இந்த நிகழ்ச்சியில் ஒரு ஒவ்வொரு மனிதனுக்கும் அன்றாடம் தேவைப்படக்கூடிய, அன்றாடம் சராசரியாக அவன் அந்த சட்டங்களை எந்தெந்த சமயத்தில் எந்த விதமான சட்டங்களை அவன் சந்திக்க இருக்கிறார், அது போன்ற சங்கதிகளை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக, இந்த விடியலே வா என்ற நிகழ்ச்சியின் மூலமாக நாம் ஒவ்வொரு தலைப்பாக நாம் பார்க்க இருக்கிறோம். இது போன்று நம்ம அனைத்து சட்டங்களையும் நம்மால் ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியில் நம்மால் தெரிந்து கொள்ள முடியாது. ஒவ்வொரு நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு தலைப்பு மூலமாக நாம் அறிந்து கொள்வதற்கு இது வழிவகை செய்யும் என்று நம்புகின்றேன். நம் மனம் சீராக இருந்தால்தான் நம்முடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் சிறப்பாக அமையும். ஆதலால் நம் மனதை சீராக வைத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் நம்பி அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. விடியலே வா தொடரில் மனமே மனமே பகுதியில் இன்றைக்கு மனித மனத்தின் பல்வேறு மாற்றங்களின் பாதிப்புகளின் ஒரு வகையான காரணமில்லாத கற்பனை எண்ணங்கள் ஏற்படுத்துகிற பிரச்சனைகள் பற்றி பார்க்கலாம். மனித மனம் ஒரு குரங்குக்கு சமம் என்று சொல்வார்கள். அது ஒரு நிலையில் இருக்காது, தாவிக்கொண்டே இருக்கும். அதனால் பாதிப்புகளும் நிறைய இருக்கும். மனநல பாதிப்பு என்று சொல்லும்பொழுது ஏதோ அவன் ஒரு பைத்தியம் என்று சொல்வதோ அல்லது கிறுக்கன் என்று சொல்வதோ அர்த்தமாகிவிடாது. மனநல பாதிப்பு என்பது சிறு சிறு விஷயங்களிலிருந்து பெரிய விஷயங்கள் வரை மனிதனை பாதிக்கக்கூடியது. ஒரு பள்ளிக்கு போகிற குழந்தை பள்ளிக்கு போக மறுத்தால் அது ஒரு மனநல பாதிப்பு. கணவன் மனைவி பேசாமல் இருந்தால் அது ஒரு மனநல பாதிப்பு. கல்யாண வயதிலே காதலிக்காமல் இருந்தும் கூட எதுவும் கல்யாணமே வேண்டாம் என்று சொன்னால் அது ஒரு மனநல பாதிப்பு. ஆக இப்படி எல்லா விஷயங்களிலும் மனநல பாதிப்பு ஏற்படும். பல நேரங்களிலே மனநல பாதிப்பு இருக்கிறது என்பது அது இருப்பவர்களுக்கும் தெரியாது, அதை பார்ப்பவர்களுக்கும் புரியாது. ஆனால் சில மனநல பாதிப்புகள் மட்டும், அதாவது தீவிரமான மனநோய் இருப்பவர்கள் தன்னாலே பேசிக்கொண்டிருப்பார்கள், தன்னாலே சிரித்து கொண்டிருப்பார்கள், அங்கே ஓடுவார்கள், இங்கே ஓடுவார்கள், மற்றவர்கள் எல்லாம் பழி சொல்லும் பொழுது அவர்களை திருப்பி தாக்க முயற்சிப்பார்கள். இப்படி தனி உலகத்திலே சஞ்சரித்து கொண்டு மிக தீவிரமான அறிகுறிகளை கொண்டவர்களைத்தான் பெரும்பாலும் நாம் மனநோய்களாக கருதுகிறோம். இந்தியாவில் சொல்லப்போனால் ஏறக்குறைய 4 ஒருவருக்கு ஏதோ ஒரு விதத்தில் மனநல பாதிப்பு இருக்கிறது. 4 ஒருவருக்கு. அதிலே பெரும்பாலும் சிறிதளவு சாதாரணமான ஒரு மனநல பாதிப்பாக இருக்கலாம். பயம் இருக்கலாம், பதட்டம் இருக்கலாம், வருத்தம் இருக்கலாம், அல்லது சாதாரண ஒரு வேதனை இருக்கலாம், குடும்பத்திலே குளறுபடிகள் இருக்கலாம், மன வாழ்க்கையிலே பிரச்சனை இருக்கலாம்,
முதுமையில் ஏற்படுகிற பிரச்சனை இருக்கலாம், இப்படி எத்தனையோ, அல்லது குடிப்பழக்கத்தினால் ஏற்படுகிற மனநல பாதிப்புகாக இருக்கலாம், இப்படி எத்தனையோ உண்டு. அதிலே முக்கியமான ஒன்று, மனித மனத்தின் முக்கியமான ஒரு செயலே அவனுடைய சிந்திக்கிற திறன்தான். அந்த சிந்திக்கிற திறன்தான் மனிதனை மனிதனாக வைத்திருக்கிறது. அந்த சிந்திக்கிற திறனே சில நேரத்திலே கோளாறு வந்து அது திரிப அடைந்து அது வேறு மாதிரியான ஒரு விஷயத்திலே போகும் பொழுது அந்த மனிதன் மனநலம் பாதிக்கப்படுகிறான். பெரும்பாலான வியாதிகள் இந்த மாதிரி மனித மனதின் சிந்தனை கோளாறுகளினால் ஏற்படுகிற நோய்கள் தான் தீவிரமான மனநோய்கள். இந்த சிந்தனை கோளாறு என்பது காரணமற்ற கற்பனை எண்ணங்களினால் வளரக்கூடியது. யாருமே எதுவும் செல்லாத போது, செய்யாத போது யாரோ தமக்கு கெடுதல் செய்வது போன்ற ஒரு உணர்வு, நம்ம எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு நினைப்பு, எந்நேரமும் நம்ம யாரோ தொடர்வது போன்ற ஒரு நிலை, யாரோ நமக்கு காதிலே பேசுவது போல் அல்லது நம்மை பற்றி இழிவாக சொல்வது போல் ஒரு நிலை. தனியாக ஒதுங்கி இருப்பார்கள், யாரிடமும் பேச மாட்டார்கள், குளிக்க மாட்டார்கள், தூங்க மாட்டார்கள், ஒரு தன்னால் சுத்தமாக இருக்க முடியாமல் போவார்கள். இது யாருக்கு வேண்டுமானால் வரலாம். படிக்காதவர்களுக்கு வரலாம், ரொம்ப படித்தவர்களுக்கும் அதிகமாக வரலாம், நகரத்திலே இருக்கிறவர்களுக்கு வரலாம், கிராமத்திலே இருக்கிறவர்களுக்கு வரலாம், ஆண்களுக்கு வரலாம், பெண்களுக்கு வரலாம், சிறிய வயதில் வரலாம், பெரிய வயதிலும் வரலாம். ஆனால் இது குறிப்பாக இன்றைக்கு நாம் பார்க்க வருகிற இந்த காரணமில்லாத கற்பனை எண்ணங்கள் என்று சொல்லக்கூடிய, அதாவது ஆங்கிலத்திலே டெலூஷன்ஸ் என்று சொல்லுவோம், திரிபு எண்ணங்கள். எண்ணங்கள் திரிந்து போயிருக்கிறது. எப்படி பால் திரிந்து போகிறதோ அதே போல் இவருடைய மனதிலே இருக்கிற எண்ணங்கள் திரிந்து போனால் அவர்கள் மனதில் பாதிக்கப்படுகிறார்கள். இதைத்தான் டெலூஷன் என்று சொல்லுவோம். இந்த டெலூஷனிலே பல வகை உண்டு. மற்றவர்கள் யாரோ தனக்கு துன்புறுத்தல் தருவது போல், தன்னை தொடர்வது போல், தன்னை தீர்த்து கட்டுவது போல் உணர்கிறது டெலூஷன் ஒன்று. அல்லது தன்னை பற்றி பேசுவதாக ஒரு நினைப்பு, தனக்கு நோய் இருப்பதாக காரணமில்லாத ஒரு கற்பனை எண்ணங்கள், அது இல்லை என்று சொன்னாலும் அதை நிரூபித்தாலும் அவர்களால் நம்ப முடியாத ஒரு நிலை, மற்றவர்களால் அதை சரி செய்ய முடியாது. இல்லை, உனக்கு இல்லை என்ற பிரச்சனை என்றாலும் அவர்கள் நம்ப மாட்டார்கள். அவர்கள் நினைப்பது தான் சரி என்று இருப்பார்கள். அவர்களால் அவர்களை விலக்கி கூறி அவர்களை சிந்தனை வயப்படுத்தி அவர்களை அந்த எண்ணத்திலிருந்து போக்க முடியாது. தனக்குள்ளாகவே மூழ்கிக்கொண்டிருப்பார்கள். யாரிடம் சில நேரத்தில் வெளியிலே கூட சொல்ல மாட்டார்கள். இப்படிப்பட்ட வியாதி இருப்பவர்களெல்லாம் சில நேரத்திலே பார்த்தால் சிறு வயது முதற்கொண்டே ஒரு தனிவிதமான குணநலனை கொண்டிருப்பார்கள். இதைத்தான் நாங்கள் ஸ்கிசாய்டு பர்சனாலிட்டி என்று சொல்லுவோம். தனியாக ஒதுங்கி இருப்பார்கள், நண்பர்கள் அதிகம் இருக்காது, தனக்குத்தானே இருப்பார்கள், எந்த ஒரு சமுதாய நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெற மாட்டார்கள், ஒதுங்கியே இருப்பார்கள். சில வேளைகள் தான் உண்டு, படிப்பு உண்டு, கோயில் உண்டு, குளம் உண்டு என்று இருப்பார்கள். சில அம்மாக்கள் எல்லாம் நோய் விட்டு வந்த தன்னுடைய நல்ல ஒரு அறிவுசாலியான பையனை கொண்டு வந்து, அவனுக்கு எதுவுமே தெரியாது சார், கெட்ட விளக்கம் எதுவுமே கிடையாது, குடிக்க மாட்டான், ஒன்றும் செய்ய மாட்டான், பக்கத்து வீட்டு பெண் பெயர் கூட அவனுக்கு தெரியாது என்று சொல்வார்கள். இப்படி அதிகமாக ஒதுங்கி இருப்பவர்களைத்தான் சாதாரண பாஷையிலே இன்ட்ராவர்ட் என்று சொல்வார்கள். நாங்கள் அதை ஸ்கிசாய்டு என்று சொல்லுவோம். அதாவது இவனுக்கு பின்னால் ஏதோ மனதிலே பாதிப்பு வருவதற்கு வாய்ப்பு உள்ள ஒரு பையன் அல்லது பெண் என்று அர்த்தம். இப்படிப்பட்டவர்களுக்கு நாளடைவிலே கொஞ்சம் சூழ்நிலை மாற்றங்கள் ஏற்பட்டால், அல்லது பொருளாதார மாற்றங்கள் ஏற்பட்டால், அல்லது சமுதாயத்திலே அவனுக்கு ஏதாவது இழப்புகள் ஏற்பட்டால், வறுமையை வாடிக்கொண்டால், அல்லது தனக்கு கிடைப்பது அல்லது கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போய்விட்டால் அவர்களுக்கு நோயாக அது மாறிவிடும். இது பலவிதமான இருந்தாலும் முக்கியமான ஒன்று, மிகவும் ஒரு ருசிகரமான ஒரு டெலியூஷன் என்று சொல்வது டெலியூஷன் ஆஃப் செக்ஸ் என்று சொல்வார்கள், டெலியூஷன் ஆஃப் லவ் என்று சொல்லுவோம். இந்த டெலியூஷன் ஆஃப் லவ் என்று சொல்லும் பொழுது, யாரோ மற்றவர்கள் நம்மை காதலிப்பதாக ஒரு எண்ணம், அவர்கள் அப்படி இல்லை என்று சொன்னாலும், அப்படி இல்லை என்று உண்மையான நிலை இருந்தாலும், இல்லை அவர்கள் என்னை காதலிக்கிறார்கள் என்று சொல்வது, அதனால் அதையே வளர்த்து கொண்டு அந்த சூழ்நிலையிலே அந்த கற்பனை எண்ணத்திலேயே வளர்த்து கொண்டு தனியாக இருப்பது. எப்பொழுது அந்த காதல் நிஜமாகவே நிராகரிக்கப்படுகிறதோ, அல்லது அந்த காதலிப்பவர்களால் நினைத்து கொண்டிருப்பவர்கள் அவர்களை வெறுக்கும் பொழுதோ இவர்களுக்கு கோபம் வரும். இவர்கள் வேறு ஏதாவது ஒரு தீயதான காரியத்தை செய்துவிட முடிவு பண்ணுவார்கள். அப்படி பல நோயாளிகளை நாங்கள் பார்க்க முடிகிறது. இதைவிட இன்னும் சில பேர் இருக்கிறார்கள். அதாவது இந்த காரணமில்லாத கற்பனை எண்ணத்தினால் மனம் வேதலிக்கிற இந்த ஒருதலை காதல் என்பது
நீங்கள் பார்த்திருக்கலாம் குணா படத்திலே கமலஹாசனுடைய வேஷம் கூட அப்படித்தான். அந்த அபிராமி தன்னை காதலிக்கிறாள் என்று அதையே சுற்றி கொண்டிருப்பான். அதே போல் நிறைய சம்பவங்கள் இருக்குது, நிஜத்திலும் கூட நிறைய. சில பேர் இன்னும் சொல்லப்போனால் மிக முக்கியமான நபர்கள், செலிபிரிட்டிஸ், அவர்கள் தன்னை காதலிக்கிறார்கள் நினைத்துக்கிடுவார்கள். சமீபத்திலே பார்த்த ஒரு பெண், அதுவும் ஒரு மனம் முடித்த ஒரு பெண், சூர்யா நடிகர் தன்னை காதலித்து கொண்டிருப்பதாக ஒரு கற்பனையிலே இருந்து கொண்டிருக்கிறார். அவர் என்னை தொந்தரவு பண்ணிக்கொண்டே இருக்கிறார், எப்போதும் ஃபோனில் பேசிக்கொண்டே இருக்கிறார், என்னை மனம் முடித்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்துகிறார் என்று. இதேமாரி ராஜீவ்காந்தி என்னை ஆசைப்படுகிறார் என்று சொன்னவர்களெல்லாம் உண்டு. இதேமாரி பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் நம்மை காதலிப்பதாக சொல்லிக்கொண்டு இப்படி இருப்பவர்களுக்கு இது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி ஆஃப் டெலியூஷன் ஆஃப் லவ். இதைத்தான் எரட்டோமேனியா என்று சொல்லுவோம். அதுவும் இன்னொரு ரொம்ப கஷ்டமான ஒரு வார்த்தை உண்டு இந்த மனநலத்திலே, டீக்ளரம்பாட் சிண்ட்ரோம் என்று. இந்த மாதிரி ஒரு வினோதமான ஒரு மன எண்ணங்கள், திரிபு எண்ணங்கள் அவர்களை ஒரு முழுமையான மனநோயாளியாக மாக்கிவிடும். அது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் அவர்கள் தொந்தரவு கொடுக்கக்கூடிய நிலையிலே அவர்கள் தள்ளிவிடும். இதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.